காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்லா போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட், மாதவரம், சென்னை. சொந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாக சினிமாவில் இருந்த போதே கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக எம்ஜிஆர் வாஸ் பார்ட் ஆஃப் டிஎம்கே. தெரியுமா? தெரியாது. கலைஞரை எந்த அளவுக்கு அண்ணாதுரைக்கு பிடிக்குமோ அதற்கு நிகராக எம்ஜிஆரை பிடிக்கும் அண்ணாதுரைக்கு. தெரியுமா? பக்கத்தில் குறைச்சி போகுது. இது எதுவுமே இல்லாமல் விஜய் நேராக வர்றாரு. நீங்கள் மறந்துடக்கூடாது. 26 போட்டி போடுறாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை சதவிகித வாக்குகளை விஜயின் வெற்றி கழகமா அது பெரும். ஓட்டு போடுவியா? கண்டிப்பா. விஜய்க்கு யார் யாரெல்லாம் இதில் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? ஒப்பீனியன் போல் எடுக்கலாம். என்னோட தொகுதியில் நிற்கிற வேட்பாளரை பொறுத்து நான் ஓட்டு போடுவேன் சார். நீ அப்படிலாம் இல்லை சார். இப்போ இவ்வளோ நாள் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பார்த்துருப்பீங்க. விஜய் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. விஜயால் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாலிடிக்ஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இருபதுலாம் இருந்தால் அவர் கண்டிப்பாக வேற வச்சு ஆட்சி அமைச்சிருவார் சார். கூட்டணியாவது வச்சு யாராவது ஒரு கட்சியோட 20% வர வாய்ப்பே கிடையாது சார். 7 to 8% சார் என்னை பொறுத்த வரைக்கும். நிரஞ்சன்? அதே தான் சார், 7 to 8%. எனக்கு 7 அந்த நம்பர்ல தான் இதாக இருக்கு. விஜய் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு சார், நீங்க முதலமைச்சர் ஆவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் முதலமைச்சர் நடிச்சிருக்கீங்க, முதலமைச்சரானா நடிப்பீங்களா எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, நான் முதலமைச்சரானா கண்டிப்பா நடிக்க மாட்டேன், முதலமைச்சராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்தில் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. வாசுகி, இந்த சினிமாவில் ஹீரோஸ் எப்போதுமே நல்லவங்களாக தான் நடிப்பாங்க. கரெக்டாக? நல்லவங்க நடித்தா தான் அவங்க ஹீரோ. கரெக்டாக? சினிமாவில் ஹீரோவாக இருக்கவங்க நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருப்பாங்கன்ட்டு நீங்கள் நம்புறீங்களா? கேன் ரீச் அப் டு 20%. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி உயிரோடு இருந்த போதே விஜயகாந்துக்கு 9.5% வாக்குகளை தமிழக மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஏன் அளித்தார்கள்ன்றதுக்கு நீங்கள் இப்போ இது வரைக்கும் சொன்ன பதிலே விடை அடங்கியிருக்கு. S+ நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஸ்பெஷலான அரட்டை வித் நம்ம சங்கர் சார் கூட ரொம்ப நாள் கழிச்சு பண்ணுறோம். லாஸ்ட்டாக ரஜினி அவர்கள் கூட ஒரு அரசியல் அட்டை பண்ணியிருந்தோம். இப்போ விஜய் அவர்களுடைய கான்செப்ட் வச்சு ஒரு அரசியல் அட்டை. என்ன விஷயம்னா, விஜய் அவர்கள் வந்து சினிமா விட்டு விலகி அரசியல் கட்சி ஆரம்பித்து முழு நேர அரசியல்வாதியாக பயணிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றின ஒரு ஸ்பெஷல் அரட்டை. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சினிமா விட்டு விலகிறார் அப்படிங்கும்போது தமிழ் சினிமாவுக்கு என்ன லாஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த லாஸும் இல்லை. எந்த லாஸ் இல்லை? இன்னும் என்ன லாஸு இல்லை, ஒரு நம்பர் 1 நடிகர் போராடுமே அந்த வசூல்லாம் பாதிக்கும்ல. விஜய் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி திரையுலகம் இல்லையா இருந்துச்சு? இப்போ விஜய் போன பிறகு திரையுலகம் இருக்குமா? இருக்காதா? இருக்கும். என்ன லாஸ்? இல்லை சார், ஒரு உச்ச நடிகர் போகும்போது ஒரு லாஸ்லாம் வரும்ல. அந்த இடத்திற்கு இன்னொரு உச்ச நடிகர் வருவார், அவ்வளோதானே. முதல்ல நான் பேட்டி எடுக்கிறேன் உங்களை, எல்லாம் எல்லையே கேள்வி கேட்டுன்னு நான் கேட்குறேன். விஜய் படத்தில் பிடிச்ச படம் என்னம்மா அவனுக்கு? வாசுகி, நீ சொல்லு. ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண தெரியும் இல்லை தான், கீழே போடுவீங்களா நேம்? ரைட்டு, சரி, பேர் சொல்லு. இது சொல்லு, என்ன படம் பிடிக்கும் உனக்கு விஜய் படத்தில்? துப்பாக்கி பிடிக்கும் சார். துப்பாக்கி. ஓகே. உனக்குப்பா? காதலிக்க முடியாது சார். நீ? எனக்கு இப்போ துப்பாக்கி பிடிக்கும், அப்புறம் துள்ளாத மனம் துள்ளும். அப்புறம் 25 years. நீமா? எனக்கு கில்லி ரொம்ப பிடிக்கும். கில்லி. ரைட், ஓகே. ஒருத்தர் கூட லியோ சொல்ல மாட்டேறீங்க. பிடிச்சதானே சொல்லுங்க சார். சரி, அப்படி நீங்களே சொல்லிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச படம்? எனக்கு லவ் டுடே, பூவே உனக்காக. காதலுக்கு மரியாதை கூட கொஞ்சம் போரிங்காக இருந்துச்சு எனக்கு. ஆமாம், லவ் டுடே ரொம்ப பிடிச்சது. பூவே உனக்காக அந்த சார்லி காமெடி அண்ட் அதர் திங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபாசில் படம் தானே, இது காமெடிக்காக தான் அது ரொம்ப பிடிக்கும். இன்னும் அது மலையாளத்துலேருந்து ரீமேக் தானே இந்த படம், அவ்வளோ பெருசாக பிடிக்காது. அது விஜயோட கேரக்டர் அப்படியே மாடிஃபை ஆகி சில்வஸ்டர் ஸ்டாலின் மாதிரி மாறிட்டார் பின்னாடி, இல்லையா? சரி, நீங்கள் சொல்லிட்டீங்க. வாசுகி, நீதாம்மா சொல்லணும். விஜய் அரசியலுக்கு வரதை பற்றி உன்னோட கருத்து என்ன? நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருப்பேன். நான் இனிமேல் சினிமாவுக்கு
வரமாட்டேன் அப்படின்றது வரைக்கும் சொல்லிட்டாரு. என்ன ஃபீல் பண்ணுறேன்? இதுக்கு முன்னாடி விஜய் வந்து அரசியலுக்கு வரும்போது உன்னோட பார்வை என்னன்னு கேட்கும்போது, இல்ல சார் எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சார். ஆனா இப்ப என்ன தோணுதுன்னா, ஒரு வாய்ப்பு குடுத்தா என்ன? விஜயகாந்த்க்கு வாய்ப்பு குடுக்காததுனால தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஐயோ! தப்பு பண்ணிட்டோமேன்னு மக்கள் நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஏன் அதே தப்ப நம்ம விஜய் கிட்டயும் பண்ணணும்? என்ன விஜயகாந்த் இறந்துட்டோன்னு என்ன தப்புன்னு ஃபீல் இல்ல சார் ஒரு வாய்ப்பு குடுத்துருக்கலாமே. நெறைய மக்களுக்கு நல்லது செஞ்சிருக்கிறதெல்லாம் அவர் இருக்கும்போது யாரும் பெருசா பேசல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு நெறைய நல்லது பண்ணியிருக்காரு விஜயகாந்த் அப்படிங்கிற மாரி பேசுனாங்க. அதே மாரி விஜயும் நெறைய மறைமுகமா நல்லது பண்ணியிருக்காரு. இப்ப அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு வாய்ப்பு குடுத்தா நல்லா இருக்குமோ? அப்படின்னு எனக்கு இப்போ 2, 3 நாளா அப்படி தோணுது சார். சரி நீ சொல்லுப்பா. சார் விஜய் இப்போ தான் வந்திருக்காரு. ஆனால் இன்னி வரைக்கும் அவரோட கொள்கை எதுவுமே இன்னும் சொல்ல பின்னாடி சொல்லுவார். அதுவும் 26ல தான் அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் தான் அவர் போட்டியிட போகிறதாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 வருஷம் அவர் எப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு, என்ன ப்ரெஸ் மீட்டு, என்ன மாதிரி இஷ்யூஸுக்கு வந்து அவர் குரல் கொடுக்குறாருன்றதை பார்த்துட்டு தான் சார் மக்கள் வந்து சப்போர்ட் இறங்குவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது இதுக்கப்புறம் எப்படி சப்போர்ட் பண்ணுவார்ன்றதை பொறுத்து தான் சார் பார்க்க முடியும். ஏன்னா உடனே சொல்ல முடியாது அவருக்கு வந்து சப்போர்ட் கிடச்சி என்ன ஏன் பொறுத்தவரை சார். சரி ரைட்டு. நிரஞ்சன் நீ சொல்லுப்பா. சார் எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு வந்து பிடிக்கல சார். ஒரு சினிமா ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஒரு நம்பர் 1 ஆக்டர் இப்போதைக்கு. நீங்கள் படமே நடிக்கலாமே, ஏன் வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி வந்துட்டீங்க என்னன்னு பார்ப்போம், அவ்வளோதான் என்னோட மைண்ட் செட்டை. சரி படத்தில் நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணா எடுபடாதுல்ல சார். அப்போ ஏன்ப்பா தம்பி நீ தான் இப்போ சொல்கிற. இப்போ கமல் சார் பண்ணுறாரு, செட் ஆகலை. சரி சரி இப்போ ரைட் ஃபேர் இனஃப். நீ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொன்னா அவர் திடீர்னு சினிமா விட்டது எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு சொன்னியா? ஆமாம். அப்புறம் சினிமா நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலாமான்னு கேட்டால் கமல் சார் பண்ணுறாரு, அது பரவாயில்லன்றியா? நீ சினிமா நடிச்சுக்கிட்டே அரசியல் பண்ணலான்றியா? வேணாங்கிறேன். அப்போ ஏன் சினிமா விட்டு போனவுடனே வேண்டாம் அப்படின்ற, ஏன் இப்படி போனான்னு அப்படின்ட்டு வருத்தப்படுறேன்? ஏன் வருத்தப்படுறேன்னா, இப்போ இவரை நம்பி ஒரு வசூல் இருக்கு, ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கும்போது இவரை நம்பி நிறைய பேர் இருக்காங்க சார். இவரை நம்பி அந்த வேலை செய்கிறவங்க அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். ஸோ ஏன் போகணும், இனி நடிக்கலாம், ஒரு 10 வருஷம் நடிச்சிட்டு இருக்கலாம் அப்படிங்கிறதான் என்னோட மைண்ட் செட். சரிப்பா, வந்து மாத்துறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. தட் இஸ் ஓகே. பட் இன்னும் 10 வருஷம் நடிச்சுக்கிட்டு ரஜினி கமல் மாதிரி ரிட்டையர் ஆகிற ஸ்டேஜில் ஒரு 3 படம் ஃப்ளாப் ஆன பிறகு வந்தாருன்னா அப்போ நம்மளே கேட்க மாட்டோமா? பாரு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் போனி ஆகல, அதனால வராருன்ட்டு நம்ம சொல்ல மாட்டோமா? சரி நீ சொல்லுப்பா. சரி எனக்கும் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க அரசியல் வர்றது வந்து ஃபர்ஸ்ட் முன்னாடி இப்ப கிடையாது. முன்னாடி அவர் அரசியல் வரேன்னு சொல்லும்போதே எனக்கு பிடிக்கல. அவர் ஒரு நடிகனா தான் வந்தாரு. நடிகனாவே இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவர் விட்ட அறிக்கையாகட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சினிமா துறையே டக்குன்னு இப்படி ஒரு பீக்ல இருக்கும்போது 2026ஓட நான் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரும்போது இந்த அரசியல் ஆசை அப்படிங்கிறது, அரசியல் ஆசை பிளஸ் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற பணி அவருக்கு இப்போ வந்துச்சுன்னு தோணல. இதுக்காகவே அவரை வந்து தயார்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அவர் வந்திருக்கிறது கரெக்டுன்னு எனக்கு தோணுது. ஓட்டு போடுவியா? கண்டிப்பா. விஜய்க்கு ஆமா. யாரெல்லாம் இதில் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்க? ஒப்பீனியன் போல் எடுக்கலாம். என்னோட தொகுதியில நிக்கிற வேட்பாளரை பொறுத்து நான் ஓட்டு போடுவேன் சார். நீ? அப்படிலாம் இல்லை சார். அவர் என்ன அது சொல்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கை தான் சார். அவர் என்ன கொள்கை, ஏன்னா பெரும் அறிக்கையில் பிறப்புக்கும் எல்லா இருக்கும் வழக்கமாக எல்லாருமே சொல்கிறது தான். அது நடைமுறையில் பண்ணுறதை பொறுத்து தான் நான் ஓட்டு போடுறது. இல்லை ஹாஸ்டல் தானே இருக்கா? இல்ல சார் தனியா ஃப்ரெண்ட்ஸோட சரி, அதை ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ரூமில்? 3 பேர் இருக்கோம். 3 பேர் இருக்காங்க. எல்லாம் கிட்டத்தட்ட உன் ஏஜ் தான், சிவில் ஏஜ். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒரு சிலர் இல்ல எனக்கு பிடிக்கல, என்ன எல்லாரும் மாதிரியும் அவரும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொன்னாங்க சார். ஒரு சிலர் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க. இவரு தைரியமா படத்தெல்லாம் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதா சார் பெரும்பாலான ரசிகர்கள் கருத்து பிளஸ் ஜெனரல் ஆடியன்ஸோட கருத்தாகவும் இருக்கு. சரி தேவராஜன், இப்போ இவ்வளோ நாள் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் பார்த்துருப்பீங்க. விஜய் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாரு. விஜயால் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாலிடிக்ஸ் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்க முடியும் சார், முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே சார், அதாவது நான் சொல்கிறது 18க்கு அப்புறம் அவங்களோட மைண்ட் செட் டோட்டலாகவே வேறு சார். கரெக்டு, டோட்டலாக வேறு. அதாவது 30 + 40 அவங்களும் விஜய் ஃபேன்ஸ் தான், அவங்களோட இதுவும் டோட்டலாக வேறு. ஆனால் இன்னைக்கு யாரை நம்ம பிடிக்கிறோமோ அதுதானே சார் ஃபியூச்சரு. ஒரு 20 இயர்ஸ் பேக் அப்புறம் நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அது அன்னைக்கு எப்படி இருக்குன்றத இவங்க தீர்மானிக்கலாம் நான் சொல்ல வரேன் சார். விஜய் வந்து 18 to 30 இன்னைக்கு இருக்கு. கண்டிப்பாக சார். அவங்க தான் வந்து அடுத்த ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க தான் தீர்மானிக்க போகிறாங்க. 20 வருஷம் கழிச்சு ஐயோ இந்த சினிமா நடிகை நம்பி ஏமாந்துட்டோமே நினச்சா நினைக்கலாம் சார், நினைக்கலாம் சார். அதாவது அதை சொல்கிறேன் சார், இன்னைக்கு எப்படி இருக்குன்ற முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆனால் இன்னைக்கு டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது.
இன்னைக்கு எப்படி இருக்குன்றது இவங்க தான் அடாப்ட் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்கன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது விஜய் வந்து பண்ணுவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். மற்றபடி இவன் நிரஞ்சன் தான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். ஐயோ விஜய் போயிட்டா சினிமா உலகத்தை யார் காப்பாங்க? வருத்தம் இல்ல அப்படிலாம் ஆக்சுவலா விஜய் ஃபேனும் கிடையாது. வருத்தம் இல்ல. ஒரு நம்பர் 1 நடிகர் போறாரு, ஏன் போறாரு, அங்க போய் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் எனக்கு ஃபீல். இண்டஸ்ட்ரியில் ஜென்ரலாக என்ன பேசிக்கிறாங்க நிரஞ்சன்? நிறைய பேர் ஆதரிக்கிறாங்க, மெஜாரிட்டி எதிர்க்கிறாங்க. ஏன்? என்ன பண்ண போறீங்க, சினிமா நடிகருக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு தான் பேச்சு வருது. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா, அந்த ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. ஆமா, அந்த ஒரு கேள்வி அதிகமாவே வருது சார். ம். அடுத்த எம்ஜிஆர் ஆவாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அடுத்த எம்ஜிஆர் ஆகிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. சரி நீயே சொல்லு. ஈஸி தி நெக்ஸ்ட் என்னால எம்ஜிஆர் முடியும்னு எனக்கு தோணுது. சொல்லு, என்ன கன்வின்ஸ் பண்ண. விஜய் தான் அடுத்த எம்ஜிஆர்ன்றதை என்ன கன்வின்ஸ் பண்ணுமா? ஓகே, வாட் ஆல் கம்ஸ் யூ மைண்ட், ஜஸ்ட் ஸ்பீக் ஃப்ரீலி. இப்ப அவர் செய்திருக்கக்கூடிய உதவிகள் அதை கூட நான் எடுத்துக்குவேன். அந்த அரசியலினுடைய அந்த நுணுக்கமான அறிவு. ஒரு நிமிஷம் ஐஸ்வர்யா, இந்த நடிகர்கள் பிறந்த நாளுக்கு அனாதாசிரமத்துக்கு போய் நோட்டு புத்தகம் வழங்குறது, ஸ்வீட் வழங்குறது, இதெல்லாம் எவ்ரிபடி டஸ் இட். ஓகே, ஓகேவா? அதைத்தானே விஜயம் பண்றாரு. அதையும் இன்னொன்னு, தாண்டி அந்த ஒரு பாலான்னு ஒரு பையன் பண்ணிட்டு இருக்கான, ஆம்புலன்ஸ்லாம் வாங்கி கொடுக்குற ஆமா, பையன் கேபிஒய் உட்கார்றான். பாலா அந்த பாலா, பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையனே சீமாக்கலாமா? எனக்கு தெரிஞ்சு விஜய் விட அந்த பையன் நல்லா நிறைய உதவி செய்யறான்னு நினைக்கிறேன். அது ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு சார். உதவி ஒரு போல் போட்டாங்க, செய்யறதுமே ஒரு ம். ஒரு கோட்பாடு. போல் போட்டிருந்தாங்க, விஜய்க்கு ஓட் போடுவீங்களா இல்ல கேபி பாலாக்கு போடுவீங்களான்னு. 48% விஜய், 52% பாலா. சிறப்பு. ம். சரி முடிஞ்சது. சொல்லுமா, சொல்லு. ஒரு ஓகே, எம்ஜிஆர் அது வந்து ஒரு பார்ட் சொல்றேன் சார். அதுவே முழுக்க நான் சொல்லல. இன்னொன்னு அந்த அறிக்கையை ரீட் பண்ணதுதான் சார். அரசியலை வந்து நான் வந்து வேற ஒரு பணியா வந்து பார்க்கல. அது மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவியா தான் நான் பார்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். அதுக்கப்புறம் வந்து நிறைய நடிகர்கள் வந்தாங்க, நானும் அரசியலுக்கு வரேன், கட்சியெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து ஒரு நம்பிக்கை வந்து வரல. பட் விஜய் அவங்க வரும்போது இவர் பிடிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வருது. அவர் முடிவெடுத்த அந்த கட்ஸ் 2026 அந்த கட்ஸ், அந்த முடிவு தான் எனக்கு பயங்கரமா என்னை யோசிக்க வைக்குது. ஸோ 2026 நான் என் பணிகளை ஸ்டாப் பண்ணிட்டு நான் அரசியல் அப்படிங்கிறத வந்து தொடர போறேன். அது மட்டும் கிடையாது, என்னுடைய அந்த தொகுதிகளுக்கு நான் யார் யாரை நிப்பாட்ட போறேனோ அவங்க எல்லாத்தையுமே அதுக்கேத்த மாதிரி நான் வந்து அவங்கள கரெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாடங்கள், அரசியல் பாடங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கற்பிச்சு கொடுத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஓகே, இவர் ஏதோ ஒன்று பண்ண போறாரு அண்ட் அது ஒரு மாற்றம் கண்டிப்பா கொடுப்பாரு அப்படின்னு தோணுது. ஸ்டில் வந்து விஜய் இஸ் தி நெக்ஸ்ட் எம்ஜிஆர்ன்றதுக்கு எனக்கு கன்வின்சிங்கான பதில் வரல. ம். எப்படி சொல்றேன் எம்ஜிஆர்னு? தெரிஞ்சதை Okay. சொல்லுமா. எல்லாரும் ஓகே சார், எம்ஜிஆர் சார் அவர் பாணியில செஞ்சாரு, இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குன்னு நான் சொல்றேன். இவரும் எம்ஜிஆர் ஆவாரு அப்படின்னு நான் சொல்லல. இதுல இருந்து நான் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால், ம். உனக்கு எம்ஜிஆர் பத்தி தெரியல. ம். கரெக்டா? ம். ஓரளவுக்கு தெரியும். உதவிகள் எம்ஜிஆர்னா செஞ்சிருக்காங்க, சினிமா மக்களுக்காக நடிச்சது. எல்லாம் இல்ல இல்ல, பண்ணிருக்காங்க. உனக்கு எம்ஜிஆரை பத்தி என்ன தெரியுன்றதை நான் சொல்றேன், கரெக்டானு சொல்லு. ம், ம், எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகர், அந்த காலத்துல பெரிய ம். ஹீரோ. ம், சிவாஜிக்கு போட்டியா அந்த காலத்துல ஹீரோவா இருந்தாரு. ம், அவர் கூட ஹீரோயினா நடிச்சவங்க ஜெயலலிதா. எம்ஜிஆர் ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக சிஎம்மாக இருந்தார். அமெரிக்காவுக்கு போய் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணார். அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ம். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அந்த கட்சி ஏடிஎம்கே டேக் ஓவர் பண்ணிவிட்டு ம். அவங்க சிஎம் ஆனாங்க. இது என்ன தெரியும் எம்ஜிஆர் பற்றி? இல்ல, சும்மா அவங்க சொல்லு. உதவிகள் செஞ்சிருக்காங்க, அதை பத்தி தெரியும். தட் இஸ் ஃபைன். பயங்கரமா. பொலிட்டிக்கலாக சொல்கிறேன் நான். ஓகே. இதான் தெரியும் ஆமா. இல்லையா? ஆமா. திமுக 67 ஜெயிச்சதுக்கே எம்ஜிஆர் காரணம்னு தெரியுமா? தெரியுமா? ம். ஒன்றதமாக கேட்குறேன். தெரியாது. அது முழுக்க தெரியாது, லைட்டா கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் சொந்த கட்சி தொடங்குவதற்கு முன்பாக சினிமாவில் இருந்தபோதே கிட்டத்தட்ட 10-15 வருடங்களாக எம்ஜிஆர் வாஸ் பார்ட் ஆஃப் டிஎம்கே. தெரியுமா? தெரியுமா? ம்ஹும். தெரியாது. ம். கலைஞரை எந்த அளவுக்கு அண்ணாதுரைக்கு பிடிக்குமோ அதற்கு நிகராக எம்ஜிஆரை பிடிக்கும் அண்ணாதுரைக்கு. தெரியுமா? பக்கத்தில் குறைச்சி பாரு. இது எதுவுமே இல்லாமல் விஜய் நேராக வர்றாரு, நீங்கள் மறந்துடக்கூடாது. ம். சரிம்மா, வாசுகி 26 போட்டி போடுறாரு, கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எத்தனை சதவிகித வாக்குகளை விஜயின் வெற்றி கழகமா அது பெறும்? சார், எனக்கு இப்போ ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, விஜய் மாதிரியே 234 தொகுதியிலையும் யாரை நிப்பாட்ட போறாருங்கிறது பெரிய டவுட்டா இருக்கு சார். கமலா தான் நிப்பாட்டு வரல, 11 வயசு. சொல்லுங்க. ம். அந்த 234 கேண்டிடேட்டும் எப்படி செலக்ட் பண்ண போறாங்க, அவங்களாம் அடிப்படையில இருந்து என்ன கட்சியில இருந்திருக்காங்க, இப்ப எப்படி மாற போறாங்கிறதே பெரிய சந்தேகமா இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாக்கு சதவீதம் கிடைக்குங்கிறதே டவுட்டா சுமாரா சொல்லுமா.
ஒரு 20% தான் சார் நான் நினைக்கிறேன். 20%. அதிகமா வாங்க முடியாதுங்கிற மாதிரி எனக்கு டவுட். 20 பெரிய நம்பர்மா, விளையாட்டு இல்லை. அதில் 20%னா 1 கோடி இல்லை, 20% வாங்குவாரு சார். அந்த 6 நம்பிக்கை கோடினா இருக்கு. 1.25 கோடி வரும். 1 கோடி 20 லட்சம் கிட்ட வரும் 20%னா. அப்போ 20% அவங்களோட கொள்கைகள், அவங்களோட பரப்புரை, அவங்க என்ன மாதிரி பண்றாங்கங்கிறத பொறுத்து கண்டிப்பா ஓட்டு விழும் சார். நீ சொல்லுப்பா தேவராஜ். 7 to 8% சார் ஓட்டர்ஸ், அவ்வளோதான் சார் வரும். ஏன் அதான் சார் எப்பவுமே ஒரு அந்த இனிஷியலாக பொண்ணு 20 சொல்லுது, நீ இல்லை சார், அதில் வாய்ப்பே பாதி இல்லை கீழே சார். சொல்கிற. சார் 20லாம் இருந்தால் அவர் கண்டிப்பாக பேரம் பேசி ஆட்சி அமைச்சிருவார் சார், கூட்டணியாவது வச்சு யாராவது ஒரு கட்சியோட. 20% வர வாய்ப்பே கிடையாது சார். 7 to 8% சார் என்னை பொறுத்த வரைக்கும். நிரஞ்சன் நான் அதே தான் சார், 7 to 8%. எனக்கு அந்த 7 அந்த நம்பர்ல தான் இதாக இருக்கு. இப்போ இவ்வளோ நம்பர் 1 ஸ்டார்னு இப்போ தான் நீ சொன்ன. அவர் தான் அரசியல் பாக்ஸ் இல்ல ஆஃபீஸ் யாரும் போட மாட்டாங்கல்ல, யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்க ஃபேன்ஸ் வந்து வேற கட்சிகளில் இருப்பாங்க, அந்த சூழ்நிலை வரும்ல. ம். ஐஸ்வர்யா நீ சொல்லுமா. சுத்தமாக ஐடியா இல்லை. வாசுகி இந்த சினிமாவில் ஹீரோஸ் எப்போதுமே நல்லவங்களாக தான் நடிப்பாங்க, கரெக்டாக? நல்லவங்க நடித்தா தான் அவங்க ஹீரோ, கரெக்டாக? சினிமாவில் ஹீரோவாக இருக்கவங்க நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோவாக இருப்பாங்கன்ட்டு நீங்கள் நம்புறீங்களா? விஜய் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு சார், நீங்க முதலமைச்சர் ஆவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நான் முதலமைச்சர் நடிச்சிருக்கீங்க, முதலமைச்சரானா நடிப்பீங்களா எப்படி இருக்குன்னு கேட்கும்போது, நான் முதலமைச்சரானா கண்டிப்பா நடிக்க மாட்டேன், முதலமைச்சரா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அந்த விதத்துல எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சார். ம் நடிக்க மாட்டாரு, மக்களுக்கு நல்லது செய்வாரு ம் அப்படிங்கிற மாதிரி. ம் இல்லை சார், இப்போ விஜயகாந்துக்கு இப்போ ரீசெண்டாக 2 மாதம் 1 மாதத்துக்கு முன்னாடி இறந்தார் சார். அவ்வளோ கூட்டம் வந்துச்சு. அதெல்லாம் கூட ஓட்டாக மாறி இருக்கலாம் சார், ஆனால் மாறலை. ஏன்னா தனி மனுஷங்கள ஒரு நல்லவனாக இருப்பாங்க, அதுவே ஒரு அரசியலில் அப்படி இருந்து ஓட்டாக மாறும்னா அது கண்டிப்பாக முடியாது சார் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்கள் சொன்னீங்களே சார், ஒருத்தன் ஹீரோவாக இருக்கிறது, விஜயகாந்த் சொந்த வாழ்க்கையிலையும் ஹீரோ தான், அவர் அரசியல்லையும் ஹீரோவாக சொல்கிறாங்க. ஆனால் ஏன் ஓட்டு விழுவல? அதே மாதிரி தான் விஜய்க்கும் வரும். ஏன்னா நாளை போக்கில் இனிமேல் நடிகர்கள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறாங்களோன்றது மக்கள் என்ன எனக்கு இருக்குது சார். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. நாளை போக்கில் மக்கள் இனிமேவும் நடிகர்களை ஆதரிப்பாங்களான்றது எனக்கு கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ம் ரியல் லைஃப்ல ஹீரோவா இருப்பீங்களா? இல்லைப்பா, ஒரு விஜய் இப்போ சினிமாவில் ஹீரோவாக ஹீரோ. இருப்பவர்கள் ம். அவங்க சினிமாவில் இத்தனை படத்தில் ஹீரோவாக இருக்காங்க, எந்த வில்லன் வந்தாலும் பந்தாடுறாங்க. ம். பெண்களுக்கு ஏதாவது ஒன்றுனா முதல்ல போய் குரல் சட்டை பேண்டெல்லாம் கட்டி கண்ணீரை துடைக்கிறாங்க. அதே மாதிரி சிஎம்மாவும் இருப்பாங்களான்ட்டு உங்களுக்கு தோணுதா? இல்ல சார், வாய்ப்பு இல்லை சார். ம் ஏன்னா அவங்கள பத்தின நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல. ஆன் ஸ்கிரீன் வேற, ஆஃப் ஸ்கிரீன் வேற. அது நமக்கு ஒரு 50% தெரியும்ல, எப்படி இருக்காங்க அவங்க, கிசுக்கள் வர்றது. அதனால அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. எல்லாமே ஒரு நடிப்பு தானே சார். ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லேயே வந்தால் எப்படி நடிக்கிறாங்க நம்ம பார்க்குறோம். இது அரசியலில் எவ்வளோ நடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ம் நீ சொல்லுப்பா. அதான் சார், ஒரு நடிகன் படத்துல ஹீரோவா இருக்கலாம், பட் ரியலா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி தான். அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா சொல்ல முடியாது இவர் ஹீரோவா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி. கேரக்டர் தான் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணுது இல்லைங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஓகே தான். பட் விஜய் அவங்க வந்தா நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அக்மார்க் விஜயோட ரசிகை. தெரியுது தெரியுது நீங்க நல்லா. என்ன சார், சொன்னாலும் அப்போ அவங்க இன்னொரு விஷயம் கூட நீங்க ம். என்கிட்ட கேட்டீங்க, நீங்க என்கிட்ட கேட்கல. சொல்லுப்பா. ரூம்ல எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு ஆ சொல்லி ஆமாம்மா கேட்டீங்க சொல்லுமா இல்லைங்களா? சொல்லுமா. சோ இப்போ நான் கூட எத்தனை பேர் இருக்கிறது தங்கியிருக்காங்க பாத்தீங்க உங்க கூட? அப்படின்னா, என் கூட 3 பேர் தங்கி இருக்காங்க. ம் என்ன சொல்கிறாங்க பக்கத்து அவங்க? சேர்ந்து உன் ஏஜ் என்னோட குரூப் தான். என்னோட மூத்தவங்களே 27 28 அந்த ஏஜ்ல உள்ளவங்களே. ம். இப்ப அவங்க எல்லாருமே பேசிக்கிறது கூட நான் கேட்டேன். என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு ஒரு மாற்றம் தானே, அவர் பண்றாரு பண்ணல, அவர் பண்ணலைன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டு போடாம கூட நாங்க விட்டுருவோம், இப்ப நாங்க போடுறோமே என்னதான் தெரியுது. அதான் ஐ மீன் ஒரு விஷயம் சொன்னாங்க, பட் அது ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியாது. எல்லாம் கொள்ளையடிச்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க, இனி இவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு மாற்றம் இவர் கிடைக்கும் கொள்ளடிக்கிறதுக்கு துட்டை இல்லைன்றாங்களா? அப்படி ஆ. சொல்லல. ஆ. 200 கோடி ஒரு மனுஷன் அசால்ட்டா விட்டுட்டு வராருல, என்னதான் நடக்குங்கிறத பாத்துரலாமே, அதுக்கு நம்ம ஓட்டு போட்டே பாத்துரலாம். எல்லாருக்கும் போட்டு பாத்துட்டோம்ல, அவங்க எப்படி ஆட்சி பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு, இவர் என்ன பண்றாருங்கிறதையும் நம்ம போட்டு பாத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிக்கிட்டாங்க. இது நான் விஜய் ரசிகையா சொல்லல, ரியாலி சொல்றேன். சரி உங்களுக்கு என்ன டவுட் கேளு. சார் அது நானே சொல்லிடுறேன். இந்த சேம் கொஸ்டின் தான். என் ரூம், நானும் ரூம்ல இருக்கேன், ஒரு 5 பேர் இருக்கோம், எல்லாம் என் ஏஜ் கேட்டகரி தான். பாதி பேர் ஆதரவு, பாதி பேர் எதிர்ப்பு, 6 பேர் இருக்கோம். ம் 3 பேர் விஜய் வரட்டும், நல்ல விஷயம் பண்ணலாம் ம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் விஜய் வரட்டும்ட்டு அவங்க என்ன ரீசன்? மாற்றம் விரும்புறாங்க. ம். இவ்வளோ வருஷம் அவங்கள பார்த்துட்டோம். ம். அடுத்த ஒரு ம். மாற்றம் யாராவது ஒருத்தங்க. விஜய்ங்கும் போது தெரிஞ்சவர், ஒரு 30 வருஷம் ஸ்க்ரீன்ல பார்த்துட்டாங்க. இவங்க எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஈஸியா.
ஸோ வரட்டும் மாற்றம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு 3 பேர் வந்து வேற ஆட்கள். ஸ்க்ரீனில் பார்க்குற விஜயை வச்சு நீங்கள் விஜய் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு முடிவுக்கு வர்றாங்க அவங்க. அந்த மாதிரி இருக்காங்க. சரி, இன்னொருத்தர் நான் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற அந்த 3 பேர் அவங்க வந்து வேற கட்சி ஆதரவாளர்கள். ஸோ அவங்க விரும்பல. நான் ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். விஜயை ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு விஜய் ஃபேன்ஸ் கீழே ஒன்று போட்டிருந்தாங்க. ஒரு பந்து வந்து ஸ்டாலின் அவர்கள் மேலே இங்கே படும், இங்கே படும், லெஃப்ட் சைடில் படும், ரைட் சைடில் தேப்பாரு. அதை வச்சு கலாய்ச்சிருந்தாங்க. அப்பவே அவர் அப்படிதானா அப்படின்னு பெட்டர் ஆர்டிஸ்ட் விஜய் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி, உங்களுக்கு என்ன கேட்கணும் சொல்லு, கேளுங்க. விஜய் வந்து நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சு தான் சொல்லுவாங்க. பட் ஆனா விஜய் அறிக்கையிலேயே முடிச்சிட்டாரு. நிறைய பேர் இன்னொரு சொல்றாங்க, விஜய் வந்து பத்திரிகையாளர்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அடிப்படையிலேயே தவறு. மீடியா கம்பெனியில் வேலை செய்கிற பண்ணி நம்ம என்ன வேலை பண்ணிட்டு இருக்கோன்றத தான் 6 மாசமாக பார்த்துட்டு இருக்கேன். சரியா? இப்போது இந்த அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இந்த மந்திரிங்க, சிஎம், அதிகாரிங்க, இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ நம்மளில் ஜென்ரலாக மீடியாவை சொல்கிறேன். நாம் இந்த வேலையை பண்ணலை. தமிழ்நாட்டில் மீடியா இல்லைன்னு வச்சுக்க. இன்றைக்கே நம்ம மீடியா விட்டோன்னா கிட்டத்தட்ட அதுதான் நிலமை. தமிழ்நாட்டில் மீடியா இல்லை, இண்டிபெண்ட் மீடியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த அரசியல்வாதிங்க என்ன நினச்சாலும் பண்ணலாம் தானே. இப்போ மீடியாவே இல்லைன்னா தகவல் வெளில வராது, அவங்க பண்றது மக்கள் கிட்ட போய் சேராது, என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அதனால தான் உலகம் பூரா மீடியாவை 4th பில்லர், 4 பில்லர்களில் 4th பில்லர் என்ன டெமோக்ரஸின்னு சொல்கிறதுக்கான காரணம், அந்த 4 பில்லரும் ஒழுங்காக இருந்தால் தான் பில்டிங் இருக்கும். அப்போ இந்த 4th பில்லரோட வேலையை அந்த பில்லர் செய்கிறது போலவே இன்னொரு பில்லராக இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டர்ஸ் அண்ட் பொலிட்டீஷியன்ஸும் அவங்க வேலையை செய்யணும். அதில் ஒன் ஆஃப் தி அடிப்படை அக்கௌண்டபிலிட்டி. நாம கேட்பேன், தப்பாக கூட கேட்குறோன்னு வச்சுக்கோ, சந்திக்கணும், அட்ரஸ் பண்ணணும். விஜய் வந்து ப்ரெஸ் மீட் வைக்காமல் அறிக்கை கொடுத்ததுனால அவர் ஒன்றும் நல்ல அரசியல்வாதி இல்லைன்ற குற்றச்சாட்டுக்கெலாம் நான் சொல்ல வரல. பட் இதை செஞ்சுருக்கலாம். 500 கேள்வி வரத்தான் செய்யும். பட் யூ கேன் கண்ட்ரோல் அ ப்ரெஸ் மீட் 30 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு. பிரைம் மினிஸ்டர்லாம் கண்டக்ட் பண்ணுறது இல்லையா? இந்த பிரைம் மினிஸ்டர் சொல்ல, இவர் இப்போ மைக்கை பார்த்தா ஓடுவார் இவர். இந்த பிரைம் மினிஸ்டர் சொல்ல, நான் மன்மோகன் சிங்லாம் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் நிறைய ப்ரெஸ் மீட் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அட்ரஸ் பண்ணும்போது கூட இருக்கிறவங்களே ஏஎன்ஐ, பிடிஐ, எக்ஸ்பிரஸ், ஹிந்து அப்படின்னு கேட்பாங்க. யூ கேன் கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் பத்திரிகையாளர்களை சந்திக்காமல் விஜய் அவர்கள் தவிர்த்தால் அவரது வளர்ச்சிக்கு அது நல்லது. என்னென்னு, இந்த ஆர்கே நகரில் டிடிவி தினகரன் 2 பெரிய கட்சி எதிர்த்து ஜெயிச்சதுக்கு ஒரே காரணம் ஒரு ப்ரெஸ்ஸை பார்த்து பேசுனது. நான் ஒரு அதிமுக தலைவர்களிடம் பேசி கொண்டிருந்த போது, ஆர்கே நகரில் எப்படி தான் சார் தோத்தீங்க, 6500 கொடுத்தீங்க எல்லாருக்குன்றது எனக்கு தெரியும், எப்படி சார் தோத்தீங்கன்னு. அவர் மீடியாவை சந்திச்சது தான் சார், திருப்பி வரும் சார் அவர் ப்ரெஸ் மீட்டு, பார்த்து நல்லா பேசுகிறாரு அப்படின்றதுக்காக தான் சார் போட்டாங்க அப்படின்றது ஒரு ரீசனாக சொன்னாங்க. பட் விஜய் இன்னைக்கு இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ஹி ஹேஸ் டு அட்ரஸ் த ப்ரெஸ். இம்பார்ட்டண்ட் இஷ்யூஸில் ஹி ஹேஸ் டு டேக் அ ஸ்டாண்ட். எல்லாம் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். நீ சொல்வா. ஸோ இப்போ 26 எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறாரு சார். கண்டிப்பாக டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு அன்றைக்கி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்க போகுது. ஏடிஎம்கேவும் களத்தில் இருக்குது. இறங்கும் போது ஓட்டை பிரிக்கிறாரு. டிஎம்கேக்கு கண்டிப்பாக டேமேஜ் இருக்குது. ஏடிஎம்கே இப்போ ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்கும்போது நார்மலாக எல்லாருமே அந்த ஓட்டு போட தான் செய்வாங்க. அன்றைக்கி விஜயும் இருக்கார். யாருக்காவது மெஜாரிட்டி தவிர்க்கும் போது விஜயோட ரோல் அவங்க எப்படி இருக்கும்னு நான் வாசுகி சொல்கிறதுல உடன்படுறேன். விஜய் கேன் ரீச் அப் டு 20%. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஜெயலலிதா மற்றும் கருணாநிதி உயிரோடு இருந்த போதே விஜயகாந்துக்கு 9.5% வாக்குகளை தமிழக மக்கள் அளித்திருக்கிறார்கள். ஏன் அளித்தார்கள்ன்றதுக்கு நீங்கள் இப்போ இது வரைக்கும் சொன்ன பதிலேயே விடை அடங்கியிருக்கு. ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாங்க அப்படி தான் கொடுத்தாங்க. அப்புறம் எனக்கு டிஎம்கேயும் பிடிக்கல, ஏடிஎம்கேயும் பிடிக்கலப்பா அப்படின்ட்டு 2006 10% மக்கள் முடிவெடுத்திருக்காங்க. இன்றைக்கி ஜெயலலிதா இல்லை, கருணாநிதி இல்லை, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் லீடரே இல்லை. அண்டு 2006 2006 ஒப்பிடும்போது
இன்னைக்கு இந்த 2 திராவிடல் கட்சிகள் மீது இருந்த மரியாதை வெகுவாக குறைந்திருக்கிறது. ஏன்னா ஜெயலலிதா, கலைஞர் இல்லாமல் 2 கட்சியுமே பல்வேறு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் சந்திச்சுட்டு வந்திருக்கு. ஸோ 20% certainly பாசிபிள் அண்ட் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சியில் வரக்கூடிய வாக்குகளை நீங்கள் எனக்கு அளித்தால் நான் திமுகவுக்கு மாற்றாக இருப்பேன்ட்டு ஒரு எலெக்ஷனில் மக்களை நம்ப வைக்க முடியும்ன்ட்டு நான் நினைக்கல. என்ன காரணம்னா, ஏடிஎம்கே ஒரு 2 ஃப்ராக்ஷனாக கிடக்குது, பிரிஞ்சு போய் கிடக்குது, லீடர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ஏடிஎம்கே இன்னைக்கு உடஞ்சு கிடந்த ஏடிஎம்கே இன்னைக்கு நல்லா இவால்வ் ஆகிட்டு வருது. அண்ட் அதிமுகவில் இருக்க அத்தனை பேரோட இலக்கு 26 ஆட்சி பிடிக்கிறது தான். அப்படி இருக்கும்போது அவங்க ஏற்கனவே திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான்னு 50 வருஷமாக நிரூபிச்சிருக்காங்க. யங் ஓட்டர்ஸ்க்கு அது இந்த புள்ள வயசில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் கூட பெரும்பாலானோருக்கு இவங்க தான் ரீப்ளேஸ்மெண்ட்டு. இன்றைக்கே என்ன பேசுகிறாங்க, அவங்க பரவாயில்ல, எடப்பாடி பரவாயில்லன்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல. எடப்பாடி இல்லை, நான் தான் பரவாயில்லன்றத 1 வருஷத்தில் அல்லது 2 வருஷத்தில் விஜயால் 6 கோடி பேரை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? 20% வாங்கினா விஜய் ஒவ்வொரு தொகுதியிலையும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வேட்பாளராக இருப்பார். ஏடிஎம்கே எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும், பொறுத்துன்னு பார்க்கணும். சார், இப்போ நம்ம ஜென்ரலாக ஒரு பரவக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லாருமே ஜென்ரலாக பேசிக்கிறோம். 26ல் வந்து சில இதெல்லாம் வாங்குவார், 31ல் வந்து டைரக்டா பதவிக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்றாங்க. ஜென்ரலா நாங்க எல்லாம் பேசும்போது அந்த கருத்து 26ல் வராரு, ஒரு 4-5 சீட்டு வாங்குவாரு, அங்கங்க எம்எல்ஏஸ்லாம் வருவாங்க. 31 வந்து ஸ்ட்ரைட்டா அந்த பதவிக்கு போயிடுவாரு அப்படிங்கிற ஜென்ரல் டாக்கா இருக்கு. நீங்க உடன்படுறீங்களா அதுக்கு? 26லேருந்து 31 வரைக்கும் அரசியல் கட்சி இருக்கணும்ல? இல்லை, அதுக்கு தான் பிளான் பண்ணி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப தெரியும், இந்த 2 வருஷத்துல வந்து அவருடைய ஃபீல்ட் ஒர்க் என்ன அப்படின்னு காட்ட போறேன். விஜயோட அடுத்த படம் ஷூட்டிங் எப்போ முடியுது? இப்போ கோட் வந்து மே மாசம் ஏப்ரல் 2 மேல முடியுது. அதுக்கடுத்து ஒரு படம் நடிக்கிறார். அது எப்போ முடியுது? அது இனி ஸ்டார்ட் பண்ணல, மேபி இந்த வருஷக்குள்ள முடிச்சிருவார். ஜனவரி 25ல் அடுத்த படத்தை முடிச்சு ஒரு 10 முதல் 14 மாதங்களில் 6 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்று, 6 கோடி இல்லைன்னா கூட அதில் ஒரு 3 கோடி மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சி பிடிக்கிறதுலாம் அவ்வளோ எளிதில்லை. நான் நம்பலை. ஏன் அது எளிதில்லைன்ட்டு நான் உறுதியாக நம்புகிறேன்னா, மக்கள்கிட்ட பெரும்பாலானோர்கிட்ட இந்த ஃபேட்டிக் இருக்குன்றதை நான் ஒத்துக்கிறேன். டிஎம்கே இப்படி தான்ப்பா, ஏடிஎம்கே இப்படி தான்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் அவர்களுக்கு நான் மாற்றுன்றதை நம்ம மக்களை நம்ப வைக்கிறது அத்தனை எளிது கிடையாதுன்னு நான் நம்புகிறேன். விஜய் படத்துக்கு போவாங்க, விசில் அடிப்பாங்க, செம்ம படம்னுவாங்க, அருமையாக இருக்குன்னுவாங்க. ஆனால் அந்த மாதிரி இவ்வளோ நல்ல டைலாக்லாம் பேசுகிறவர் இதே மாதிரி சிஎம்மாக இருப்பாருலாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம ஜனங்க நம்பிட மாட்டோம். மீண்டும் மீண்டும் பலர் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது அடிப்படையிலேயே தவறு இருக்கிறது. தட் இஸ் ஜஸ்ட் ஒன் எம்ஜிஆர். அண்டு ஒரு யுனிக் ஃபினாமினன் அவர் எம்ஜிஆர். நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. இன்றைக்கி அது மாதிரி இல்லைன்னாலும் எம்ஜிஆருக்கு உடம்பு சொல்லலைன்னா விரல வெட்டிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? இன்றைக்கும் விஜய் விரல வெட்டிப்பாங்க. ஸ்டில் விஜய் இஸ் நாட் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அரசியல் கட்சியில் இருந்த அதே நேரத்தில் சினிமாவில் தனக்கென்று ஒரு இமேஜை கட்டமைத்திருந்தார். விஜய் அது மாதிரி சினிமாவில் ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெனக்கிட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஹீரோ படத்தில் நான் பெரிய ஆளாக இருக்கிற மாதிரி ஒரு 100 ஃபைட்டர் பறக்க விடணுன்றது தான் விஜயோட எய்மாக இருந்துச்சு ஒழிய கேரக்டர் அப்படிலாம் ஒரு கல்டிவேட் பண்ண மாதிரி தெரியல. அதனால விஜய்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஸ் அ பொலிட்டீஷியன் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. விஜயோட ஒரே எட்ஜாக நான் பார்க்குறது, 400 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இருக்கிற பிஸ்னஸை விட்டுட்டு வர்றாரு. தட் மீன்ஸ் ஹீ இஸ் சீரியஸ். யாரோ சொன்னீங்களே நீங்கள், அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு நினைக்கிறேன், அரசியல் எனக்கு வேட்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒன்று தான் விஜயை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃப்ரம் தி அதர் நடிகர்ஸு விஜயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுன்றது இது ஒன்று தான். ஸ்டில் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தேர்தல் அரசியல் என்பது வேறு.
எம்ஜிஆரை வந்து ஏன் மீண்டும் ஒப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர் சினிமாலலாம் நடிச்சுக்கிட்டு இருந்தாலும், எம்ஜிஆர் வந்து பப்ளிக் ஆக்டிவிட்டியில் அப்போவே பயங்கர பிஸியாக இருப்பார். அந்த பக்கம் சினிமா ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு போய் அண்ணாதுரை கூட கூட்டம் அட்டன் பண்ணுவார். எம்ஆர் ராதா நாடகத்தை போய் பார்ப்பாரு. கருணாநிதி நடத்துகிற கூட்டத்தில் போய் கலந்துப்பார். இப்படி இருந்தார். விஜயை சினிமா ஷூட்டிங் தவிர எங்கேயாவது பார்க்க முடியுமா? அனிதா வீட்டுக்கு போகிறதுனா பைக்கில் ஏறி ராத்திரி போயிட்டு வருவார். கரெக்டா? இல்ல சார், பகல்ல தான் வந்தாரு. ம். நான் அரியலூர் பைக்கில் தானே district தான். போனார். இல்ல கார்ல தான் வந்தாரு. ம். வேற எங்கேம்மா தூத்துக்குடிக்கு போனாரா பைக்கில்? ஆமா சார். ஸ்டெர்லைட் ஒரு ஆமா ஜல்லிக்கட்டு போற இடத்துல கர்ச்சிப்லாம் கட்டிட்டு கட்டிட்டு போனாரு. நிறைய அங்கேயும் போனாரா? ஆமா சார். ஸோ இப்போ இந்த தேவராஜன் சொன்ன மாதிரி தான். இப்போ அது அரசியலுக்குன்னு ஃபுல் டைம் வந்துட்டாரு வச்சுங்களேன். அப்போ விஜய் ஜனவரி 25க்கு பிறகு தான் அரசியலுக்கு வருவார். ஃபுல் டைம் அரசியலுக்கு வருவார்னு எடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஜனவரி 25க்கு பிறகு வந்துட்டாருன்னா கத்திரிக்காய் விலை ஏறிச்சுன்னா கருத்து சொல்லணும். ஆமா. சொல்லணும். பிரஸ் மீட் வச்சே ஆகணும். ப்ரெஸ் மீட்டு இல்லைன்னா ட்விட்டர்லையாவது அறிக்கை. சோஷியல் மீடியாவது எங்கேயாவது நீங்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கணும். நேராக போய் ஏடா கூடமான கேள்வி போடுவாங்க. மசூதியை இடிச்சுட்டு ராமர் கோவில் கட்டினது கரெக்டாக தப்பான்னு போய் மைக்க போடுவாங்க. நீங்கள் அதுக்கு சாதுரியமாக ஒரு பதிலை சொல்லணும். நீங்கள் சினிமாவில் எடுக்கிற மாதிரி பஞ்ச் டைலாக் ஏதாவது பேசுனீங்கன்னா அவர் அப்படின்ட்டு போயிடுவாங்க நம்ம ஜனங்க. ஓகேவா? அது ஸ்க்ரீனில் 200 பணத்தை கொடுத்துட்டு ஸ்க்ரீனில் போய் உட்காந்துட்டு அந்த பெரிய ஸ்க்ரீனில் இவர் பேசுகிற பஞ்ச் டைலாக் நம்ம ஜாலியாக பார்த்துட்டு, ஏன்னா நமக்கு நல்லா மண்டையில் தெரியும் இது சினிமா அப்படின்ட்டு பார்த்துட்டு வெளில வந்துடுவோம். அதே பஞ்ச் டைலாக் வெளியில் பேசினா என்னப்பா பஞ்ச் டைலாக் பேசுகிறாருன்ட்டு நம்ம ஜனங்களே சொல்லுவாங்க. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் ஈஸி. இந்த மற்ற எலக்ட்ரைட்ஸை பற்றி எனக்கு பெரிய அளவு தெரியாது. ஆனால் தமிழக வாக்காளர்களை நீங்கள் முட்டாள்னு மட்டும் யாருமே நினைக்கக்கூடாது. யாருமே நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் காரணமாக தான் வாக்களிப்பாங்க. ஸோ அகெயின் இட் இஸ் நாட் கோயிங் டு பி தட் ஈஸி ஃபார் அஸ். 2026க்கு அப்புறம் நான் வரமாட்டேன் அரசியல்ல தான் சொல்லிட்டாரு. இந்த முடிவு சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்க? சரின்னு நினைக்கிறேன். ஏன் சரின்னு நினைக்கிறீங்க? நீ பாருங்கம்மா, அரசியல்ன்றது பார்ட் டைம் அரசியலில் கிடையாது. அரசியல்னா ஃபுல் டைம். அரசியல் எனக்கு எனது வேட்கை அப்படின்ட்டு விஜய் சொல்லிட்டு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அரசியலை பார்ட் டைமாக பண்ணுறதை அனுமதிக்க முடியாது. சினிமாவையும் பண்ணிக்கிட்டு அரசியலையும் பண்ணால் என்ன ஆகுன்றதுக்கு திமுக ஒரு சரியான உதாரணம். இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இன்றைக்கி? அதனால் சரியான உதாரணம். இன்னொன்று, ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி அரசியலுக்கு வரக்கூடியவங்க நல்ல சினிமாலையும் வருஷத்துக்கு ஒரு 2 படம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னால் இவங்க சின்சியர் இல்லை. சார் அங்கேயும் போய் ஒரு நடிச்சு போகிறான், இங்கேயும் வந்து கருத்து சொல்லுவாராம் அப்படின்ற மாதிரி பார்த்துருவாங்க. நீங்கள் ஃபுல் டைமாக வந்து ஆமாம் அப்படின்ட்டு அந்த சொல்கிறாருல, எனக்கு இது வேட்கை, அரசியல் எனக்கு வேட்கைன்னு சொல்கிறாருல, அப்போ உண்மையிலேயே வேட்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் டைமாக தான் பண்ணணும். ஒரு ஆசை இருக்குன்றது வேறு, வேட்கை இருக்கிறவங்க பார்ட் டைமாக பண்ண மாட்டாங்க. அதனால் விஜயோட முடிவு சரியான முடிவு அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். அப்போ தான் ஜனங்க சீரியஸாக பார்ப்பாங்க. இப்போ விஜய் வந்து முடியுதுல சார், ஒரு எலெக்ஷன் முடிஞ்சுது. ஒரே நிமிஷம். இப்போ விஜய் வந்து இல்லை நான் சினிமாவில் நடிப்பேன் அரசியலும் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா விஜய் வில் பிகம் அனதர் விஷால். ஏன் விஷால்னு சொன்னோன்னு எல்லாம் சிரிக்கிறீங்க? இல்ல சார், நேத்து ஒரு கட்சி அறிவிக்க போறாரு அப்படின்னு பண்ணுவார், சொல்லிட்டு ஒரு பண்ணுவார். அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கொஞ்ச நேரத்திலேயே இல்ல அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாரு. அதனாலதான் எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. திரு விஷால் அவர்கள் எல்லாம் வாழும் வடிவேல். ஓகேவா? எல்லாம் வடிவேல்லாம் சினிமாவில் தான் காமெடி பண்ணுவார். விஷால் யதார்த்தத்திலே காமெடி பண்ணுவார். பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில். தர்மம் வென்றது, அதானே என்ன டைலாக் இது? விஷால் நீதி, 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 நேர்மை நியாயம் வென்றது. அதனால அது விஷால்லாம் இப்படி தான் நம்மள எல்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் விஷால் போன்ற கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. 26 எலெக்ஷன் வராது, வெற்றி தோல்விகள்லாம் வருது அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்து வந்து ஒரு தோல்வினே வைங்களேன், திரும்ப படத்துக்குள்ள வந்து நடிக்க ஆரம்பிச்சுவாரா? பாசிபிள். ஏன்னா அந்த அறிக்கையில் எங்கேயுமே இனி சினிமாவுக்கு போக மாட்டேன்னு எங்கேயும் இல்லையே. எனக்கு சில கடமைகள் இருக்குது, முடிச்சுட்டு. மக்கள் ஏத்துப்பாங்களா? இட் டிபெண்ட்ஸ். அது என்னால் எனக்கு இது இப்படி தான் போகுன்றதை சொல்ல முடியல. சினிமா இட் இஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். கடந்த 5-6 வருஷமாக வந்த எந்த ரஜினி படமும் எனக்கு பிடிக்கல. கபாலிலேருந்தே ஒரு படமும் பிடிக்கல எனக்கு. ஜெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஜெயிலர். அது மாதிரி ஒரு படத்தை விஜய் அரசியலே தோத்துட்டு கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அன் என்டர்டெயின்மெண்ட். பீப்புள் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன கால் எடுக்கிறாருன்றது அந்த சினிமாக்காரங்களுக்கு எப்போவுமே ஒரு புத்தி இருக்கும். ஒரு ஹிட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதை விட பெரிய ஹிட் அடுத்தது கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அண்டு அந்த 2026 இவர் பெறக்கூடிய வாக்குகள் இவர் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனன்ற ஒரு கொஸ்டின்லாம் இருக்குது. ஸோ டு வெயிட் அண்ட் சீ. சார் கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சார், போன வாரம் ஆரம்பிச்சு ஒரு 2 மாசத்துல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நின்றுருந்தா எப்படி சார் இருந்திருக்கும்?
ஹி வுட் ஹவ் கட் அ சாரி ஃபிகர். அங்கங்கே பேட்சியாக சில வாக்குகளை, நல்ல வாக்குகளை பெற்றிருக்கலாம். 5லேருந்து 8%, 9% சில இடங்களில் பெற்றிருக்கலாம். இன்னொன்று, கேண்டிடேட் பிடிக்கிறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. விளையாட்டு கிடையாது. நீங்கள் இப்போ இந்த பொண்ணு சொல்லிச்சு அது மாதிரி, என்ன 234 விஜய் அல்லது 39 விஜய்க்கு எங்கே போவீங்க? இட்ஸ் நாட் தட் ஈஸி. இன்னொன்று, இப்போ தான் பார்க்க போகிறீங்களே, நம்ம இந்த எலெக்ஷனை நல்லா கவர் பண்ண போகிறோம். ஒரு பாராளுமன்ற கான்ஸ்டியூன்சி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே இருக்குன்னு தெரியுமா? உங்கள் முகம் எல்லாருக்கும் இருக்குன்றதுக்காகலாம் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க. சிவாஜி ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சா தெரியுமா? தமிழக முன்னேற்ற கழகமா? முன்னணி. முன்னணி. டிஎம்எம், தமிழக முன்னேற்ற முன்னணி. எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே சிவாஜி ஃபேனு. அதுவும் எங்கள் அம்மா கூட உடன் பிறந்த தங்கை சித்திலாம் சிவாஜி பைத்தியம். சிவாஜியே எங்கள் ஊரில், தஞ்சாவூரில் சிவாஜியே எங்கள் ஊரில் வாக்கு கேட்டு வர்றாரு. மவராசன் சினிமா நடிக்கிற மாதிரியே இருக்குன்னு தான் அந்த கேள்விங்கெலாம் சொல்லிச்சே தவிர ஒருத்தர் ஓட்டு போடல. ஒரு தொகுதியில் கூட தமிழக முன்னேற்ற முன்னணி ஜெயிக்கல. இத்தனைக்கும் ஜானகி எம்ஜிஆரோடு கூட்டணி அமைத்து அந்த தேர்தலில் போட்டியிட்டார். பின்னாளில் அது குறித்து பேசும்போது திரு சிவாஜி கணேசன் அவர்களே தப்பாக முடிவெடுத்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னார். ஹீஸ் நாட் எம்ஜிஆர். எம்ஜிஆரோட கான்டெம்பரரியே அப்படி தான் பண்ணாங்க. அதனால we have to wait and see. இப்போ நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து அவங்க நிர்வாகிகள் எல்லாம் கலந்துருக்காங்க. புஷி ஆனந்த் தலைமையில் ஒரு கூட்டம் வச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் ஜூம் மீட்ல வந்து வந்திருக்காரு. நம்மளுடைய கட்சிக்கு வந்து நிறைய இடையூறுகள் வரும், நிறைய விமர்சனங்கள் வரும், இப்போவே வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் பொருட்படுத்தாதீங்க, கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய கட்சியின் பெயரும் நம்மளுடைய முகவரி வந்து எல்லா இடத்துலையுமே போகணும், எல்லா ஊருக்குள்ளேயும் போகணும். முக்கியமாக குக்கிராமங்களில் வந்து அதிக உதவிகள் செய்யுங்க. இந்த பெரியவர்கள் வரைக்கும் போகணும், 80 வயசு பெரியவர்கள் வரைக்கும் போகணும். நீங்கள் போய் டிவிக்கே விஜய் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தெரியணும், அதுக்கான வேலைகள் செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்திருக்காரு. இது நல்ல விஷயம், வரவேற்க தகுந்த விஷயமா தானே பார்க்கணும். நீங்கள், நான் என்ன சொல்கிறேன், இது பண்ணுறது விஜய், ரஜினி, கமல் அப்படின்றதெல்லாம் பார்க்குறத விட ஒரு பெரிய செலிப்ரிட்டி வந்து அவர்களோட விசிறிகளை, ஃபாலோவர்ஸை போய் நீங்கள் மக்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணி விடுறது நல்லது தானே. அது எல்லாருக்கும் செல்ஃபிஷ் ரீசன் இருக்கும், உதவி பண்ணுங்கள், நம்ம பேர் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆம்பிஷியஸான ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். யார் பண்ணால் என்னப்பா, ஏழை ஜனங்களுக்கு உதவி கிடச்சா சந்தோஷம் தான். யார் பண்ணால் என்ன, எந்த பேர் வச்சுக்கிட்டு வந்து செஞ்சாங்க, விஜய் செஞ்சாலும் சந்தோஷம், உதயநிதி செஞ்சாலும் சந்தோஷம் தான் நமக்கு. அதனால் அதெல்லாம் பாசிட்டிவாக தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து விமர்சனங்களை வந்து தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம சோஷியல் மீடியா 2-3 நாளாக பார்க்குறோம், மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம். ஜாலியாக இருக்குல்ல, அவ்வளோதான் வேடிக்கை பார்க்கணும் அதெல்லாம். இதுங்க அதுவும் வந்து இந்த திமுக ஐடிவிங்க தானே பெருசாக இதை பண்ணுறது. அடிச்சுட்டோம், நல்லா ஜாலியாக இருக்கும். இன்னும் சொல்ல போனோம்னா அந்த திமுக ஐடிவிங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு விஜய் ஃபேன்ஸ் தான் சரியான ஆளுன்னு நான் நினைக்கிறேன். டஃப் கொடுக்குறாங்க. இல்லை, அவங்க எவ்வளோ கேவலம் பசங்களோ அதை விட கேவலம் பசங்க. பார்த்துருக்கீங்களா அஜித் விஜய் ஃபேன்ஸ் ஃபைட் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இப்போ அஜித் ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஆகா, அரசியலுக்காக நேஷனல் லெவலில் ட்ரெண்ட் பண்ணுவாங்க சார் டேக்லாம். திரும்பி பார்த்துருக்கேன். நான் அப்போ தான் நான் நினைப்பேன், எவ்வளோ வேலை வெட்டி இல்லாத பசங்க இருக்கானுங்க, ட்ரெண்டு பண்ணுறதை உட்காந்து இவ்வளோ மெனக்கிட்டு பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் நடக்கட்டும். இன்னொன்று, ஒரு புதிய அரசியல் கட்சி வந்து என்னோட டொமைனை என்க்ரோச் பண்ணுது அப்படின்னும் போது டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே கவலை கொள்வது இயல்பு தானே. இன்னைக்கு அவங்க தான் 2 பேரும் தான் தமிழ்நாட்டுக்கு ராஜா இல்லையா? ஏடிஎம்கே டிஎம்கே தான் தமிழ்நாட்டுக்கு ராஜா. யாரையும் உள்ளே சேர்க்கறது இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாஸ், மீதி எல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு பின்னாடி வரட்டும் அப்படின்றது தான் இந்த இரு கட்சிகளின் கொள்கையாக இருந்துச்சு. அப்போது இந்த மொனோபொலியை உடைக்கிறேன்னு ஒருத்தரை வரும்போது தாக்குதல் இருக்க தான் செய்யும். அதை அவங்க கட்சிக்காரர்களுக்கு தகுதிப்படுத்துறாரு அவர் அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். சரி, யாராவது இது ஒரு இது நீ சொல்லுப்பா, இந்த விஷயம் யோசிச்சிங்களா? விஜய்க்கு வந்து தமிழ்நாட்டை தாண்டி மார்க்கெட் இருக்குல்ல, ஃபேன்ஸ் இருக்காங்களா? கேரளாவில் இருக்கு சார். பயங்கரமான தெலுங்கு அவ்வளோ இல்லை, ஆனால் கேரளா ரைட். ஃபர்ஸ்ட் சார் இப்போ விஜய் கிட்ட போயிட்டு முல்லை பெரியாறு பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவார் விஜய்? அரசியல் ஈஸி இல்லைன்னு சொன்னேன்ல, என்ன சொல்லுவார்? அணையின் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டுமா குறைக்க வேண்டுமா? இப்படி வரும். ஒன்றாச்சா? இன்னொன்று, பேர்லேயே தமிழகன்னு வச்சிட்டீங்க, அவன் எப்படி வருவான் கட்சிக்கு? எடுத்தோன்னு வரக்கூடிய சிக்கல்களை சொல்கிறேன். நேற்று நடந்த மீட்டிங், கேரளா மீட்டிங் கேள்விப்பட்டீங்களா? அது
கேரள நிர்வாகிகளோடு நடந்த மீட்டிங். என்ன பேசுனாங்க மீட்டிங்கில்? இதுதான் மெயின். நீங்கள் பாட்டுக்கு தமிழக ஆரம்பிச்சிட்டீங்க, நாங்கள் இங்கே என்ன பண்ணுறது? ஸோ தமிழ்நாட்டுக்கு ஆல்மோஸ்ட் நிகரான அளவில் அங்கே இப்போ விஜய் படங்களோட வசூலும் இருக்குது, ரசிகர்களும் இருக்குது. கேரளாலே எனக்கு தெரிஞ்சு சினிமா நடிகர்களுக்கு கட் அவுட்லாம் வச்சு ஃபஸ்ட்டு நாள் அச்சுக்கணும் போனது அங்கே இருக்க நடிகர்களுக்கு கூட கிடையாது, இவர் திரு விஜய் அவர்களுக்கு தான் அப்படின்றதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது போல் சிக்கல் வரும், ஸ்டாண்ட் எடுக்கணும். அதனால தான் விஜய் சினிமா விடுற முடிவு கரெக்டுன்னு நான் சொன்னேன். புரியுதா? இப்போது விஜய் சினிமாலே நடிச்சிட்டு இந்த வேலையை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஹீல் பிகம் அனதர் ரஜினிகாந்த். என்ன ஆகும்னா, தண்ணி தரமாட்டேன்னு சொன்னால் உதைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குசேலன் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னோன்னா கன்னடத்தில் மன்னிப்பு கேட்குறது. என்னன்னா வியாபாரம் போயிடும். விஜயகாந்த் நெருக்கடி வருமா? எல்லாருக்கும் வரும். எத்தனை கோடி இல்லைன்னா விஜய் போய் அங்கே பேசி நிற்பாரா கொடநாட்டில்? மாண்புமிகு சிஎம் டைம் டு லீட்லாம் எடுத்துறேன் உங்களுக்கு போய் பேசிட்டு இருக்காருன்னா வியாபாரம். அப்போ அந்த சிக்கல் விஜய்க்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணக்கூடாது. அதனால் கான்ஷியஸாக யோசித்து தான் இந்த முடிவை விஜய் எடுத்திருக்காரு. உண்மையிலே விஜய் வந்து இந்த பிஸ்னஸை விட்டுட்டு நான் வந்து இந்த அரசியலுக்கு வரேன்னு சொன்னது நான் மனதார பாராட்டுறேன். 400 கோடி சும்மா இல்லை பஸ்ஸு, யார் விடுவா? கம்ஃபர்டபுளாக இருக்கலாம்ல. இன்னொன்று, நான் அவ்வளோ மூட்டை தூக்குற வேலையாக அது ஹீரோவாக நடிக்கிறது. ரஜினியை பண்ணுறாரு படம். நான் ரஜினி இப்படி கையை தூக்குவார், காலை தூக்குவார், இவ்வளோ தானே. காலெல்லாம் கூட தூக்குறது இல்லை, கையை இப்போ பாட்டிகிட்டு இருக்காரு ஜெயிலர் எல்லாம் இல்லையா? ஃபைட்டெல்லாம் கூட ரொம்ப சிரமப்படுறது இல்லை ரஜினி. கையில மட்டும் தான் கன் சுடுறது, கன் வந்துருச்சு. ஏன் பேசாமல் அவ்வளோ தூரம் கையில் கன் எடுத்து இப்படி சுடுறதுக்கு வீடியோ கேம் ஒன்று காமிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும்ல. அந்த கஷ்டம் கூட வேணாம், ஃபிங்கர்ஸ் மட்டும் இருக்கும். அதனால எடுத்த டிசிஷன்றது வந்து உண்மையிலே நல்ல டிசிஷனு. சரி, இந்த ப்ரோக்ராமை சம்மப் பண்ணுறதுல நான் இப்போ உங்கள் ஒப்பீனியன்லாம் கேட்டேன். இப்போவும் சொல்லுப்பா. விஜய் அவர்களை வந்து விஜயகாந்தா மாத்தறதுக்கான முயற்சிகள் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மற்ற கட்சியெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு 100% நடக்கும். எதனால நம்ம டாமினேட் பண்ணிடுவான்ட்டு ஒரு இப்போ நான் சொன்னேன்ல, டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேரோட ஹோம் கிரவுண்டு, மொனோபோலி. எத்தனை பேர் வேணாலும் கட்சி தொடங்குங்க, எங்களுக்கு பின்னாடி வாங்க, நாங்கள் பார்த்து 1 சீட்டு 2 சீட்டு தர்றோம், பாஸ் நாங்கள் தான். இது 100% நடக்குங்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. இப்போ சொன்னீங்களே, இப்போ இந்த ஐடிங்களை சண்டை போட்டுருக்காங்க, எதுக்கு ஐடிங்க அடிக்கணும்னா விஜய் போட்டி போட்டாவ? விஜய் உதயநிதிக்கு எதிராக போட்டி போடுறாரு, ஏன் அட்டாக் பண்ணோம்? அதில் இந்த திமுக ஜால்றாங்க தான் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு நினைவு. விஜயை தலைவராக யார் தேர்ந்தெடுத்தது? திமுக சொம்புங்க. அவர் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்ததா அப்படின்னா இளைஞரணி செயலாளர் யார் தேர்ந்தெடுத்தது திமுகவில்? கேட்குறீங்களா அதை? ஸ்டாலின் யார் தேர்ந்தெடுக்கிறது? ஸ்டாலின் இந்த போட்டிலாம் நடக்கும்ல, திமுக உட்கட்சி தேர்தல் நடக்கும்ல, ஸ்டாலினுக்கு எதிராக நான் தலைவராகனு ஒருத்தன் நாமினேஷன் ஃபைல் பண்ண முடியுமா திமுகவில்? வீடே இருக்காது, ரைட்டா? ஆனால் இதை ஒரு விமர்சனமாக வைக்கிறாங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னா விஜய் தான் ஏன் தலைவராக இருப்பார்? புஷி ஆனந்த தலைவராக இருப்பார். அதனால அது இப்போ பண்ணும்போதே ஏன் இதை பண்ணுறாங்க? இன்னொன்று, டிஎம்கே ஐடி விங் பண்ணுறதை தாண்டி பத்திரிகையாளர் என்ற போர்வையில் உடன்பிறப்புகள் யூடியூப் சேனலில் நடத்திட்டு இருக்காங்களா, அவங்க தான் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க. இடதுசாரிகள் இல்லையா, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே தெரியல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு அரசியல் அந்த அளவுக்கு இன்னும் இப்போ இருக்கிற மாதிரி மெச்சூர்டாக நான் அரசியலை பார்க்காத காலம் 2006ன்னு நினைவு. கோயம்பேட்டில் இருக்க விஜயகாந்த் ஆஃபீஸ்க்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் தான் முதலில் எனக்கு சிபிஐ அண்ட் சிபிஎம் 2 பேருமே போனதான் எனக்கு நினைவு. எனக்கு மனசுக்கு அவ்வளோ வருத்தமாக இருந்துச்சு. சின்ன ஒரு பெரிய கம்யூனிஸ்ட்டுங்க போய் ஒரு சினிமா நடிகரோட கட்சி ஆஃபீஸ்க்கு போகிறாங்களேட்டு எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய இன்டெலெக்சுவல்ஸு, இவங்க போய் இந்த ஒரு சினிமா நடிகர் கட்சியில், அதுவும் விஜயகாந்த் கட்சியில் போயிட்டு இப்படி போய் அவர் தேடி போய் ஆஃபீஸில் போய் பார்க்குறாங்களே, அவர் என்ன அவ்வளோ பெரிய அரசியல் ஆளுமையா, கம்யூனிஸ்ட்டுகள் இதை செய்யலாமெல்லாம் நான் நினைத்து கொண்டிருந்த காலம் உண்டு. ஆனால் இன்னைக்கு விஜய் வர்றாருன்னு சொன்னோடனே இவர்கள் தான் பதட்டப்படுகிறார்கள் இல்லையா? இவர்கள் தான் பதட்டப்படுகிறார்கள். இப்போ சொல்கிறேன், எழுதி வச்சுங்க, 26க்கு முதல்ல போய் இதே மாதிரி விஜயோட கட்சி ஆஃபீஸ்க்கு போய், அப்போ அன்றைக்கி யார் ஸ்டேட் செக்ரட்டரி இருப்பாங்கன்னு தெரியல, போய் கூசாமல் நிற்பாங்க. அப்போ வந்து இப்போ 26ல் வந்து உதயநிதியை தான் வந்து டிஎம்கே தலைமையாக்கி எலெக்ஷனை சந்திக்க போகுது சார். அப்போ அந்த இடத்துல அதே ஃப்ரேல வந்து விஜயும் இருக்க போகிறாரு.
இதை வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன சார் நடக்க போகுது? அந்த டைம்ல அரசியல் எப்படி இருக்கும் சார்? நல்ல கரெக்டாக கேட்டீங்க. சினிமாவை பொறுத்தவரை விஜய் உதயநிதி ஒப்பிட்டா உதயநிதி மைல்ஸ் அவே. ஓகேவா? அரசியலை பொறுத்தவரை விஜய் இஸ் மைல்ஸ் அவே. புரியுதுங்களா? நீங்கள் ரெண்டையும் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களோட சினிமா புகழ் அரசியலில் உங்களுக்கு உதவுமே தவிர அதுவே உங்களை அரசியலில் வெற்றி பெற உதவாது. உதயநிதி ஒரு ஃபெயில்டு ஆக்டராக இருக்கலாம், ஒரு ஃபெயில்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம். ஆனால் ஒரு 75 ஆண்டு கால அனுபவம் உள்ள ஒரு மிகப்பெரிய கட்சி இயந்திரம் உதயநிதியின் பின்னால் இருக்கிறது. புரியுதுங்களா? அனுபவம் வேணும். நான் சொல்கிறேன், இது ஒரு எலெக்ஷன் பூத்துனுங்க வச்சுக்கோங்க. திமுக ஏஜென்ட்டு, ஏடிஎம்கே ஏஜென்ட்டு, பிஜேபி, நாம் தமிழர் இருப்பாங்க. இதில் ஒரு 65 வயசு ஆள் ஓட்டு போடுறதுக்கு வந்த உடனே இந்த திமுக காரனா அதிமுக காரனா, ஏங்க அந்தோணி சாமி தானே, இப்போ நீ அந்தோணி சாமி இல்லையா அப்படின்னு அவங்க பார்த்துக்கிட்டு கேட்பாங்க. ஏன்னா அவங்க 2 பூத் ஏஜென்ட்ஸோட வேலையை 10 வாட்டி போய் பார்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த வாக்காளர்களை. பிஜேபி நார்த்தில் பண்ணுறாங்க, இங்கே ஆள் இல்லை, எப்படி பண்ணுவாங்க? நாம் தமிழில் இந்த சிக்கலுக்கு சின்ன பசங்க ஆர்வம். அந்த அண்ணன் சீமான் அவர்களின் நரம்பு புடைக்கும் பேச்சுக்களை பார்த்துட்டு நேராக வேலை வெட்டிலாம் விட்டுட்டு வந்து பூத் ஏஜெண்டாக உட்காந்துட்டு இருப்போம். அந்த பையனுக்கு இந்த வாக்காளர் யார், சரியா தவறான்றது தெரியாது. விஜய் அவர்களுக்கு பூத் ஏஜென்சி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போட்டிருப்பாங்க. அந்த பூத் ஏஜென்ட்டாக இருக்கிறவன்ட்ட போயிட்டு விஜய் கூட அதிக படங்களில் ஹீரோயினாக நடித்தது எந்த நடிகை அப்படின்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லுவோம், மொபைலுக்கு போல பார்க்காம. வர்ற வாக்காளர்களில் யாருன்ட்டு அந்த பூத் ஏஜென்ட்டை பார்த்துட்டு நீ வேற ஏரியா வச்சு நீ வீடை கிளம்பிட்டு போயிட்டியா, நீ எங்கே வர்ற அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு அனுபவம் வேணும். இதுதான் அரசியல். நான் ஏன் சினிமா வேறு அரசியல் வரேன்னு சொல்கிறேன்னா இதை விஜய் எப்படி மேனேஜ் பண்ணுவார்? இது மாதிரி ஒரு தொகுதிக்கே எத்தனை பூத் இருக்கும்? இன்னைக்கு எல்லா தொகுதிக்கும் விஜயால் பூத் ஏஜென்ட்ஸை போட முடியும். ஒரு பூத்துக்கு 2 வேகன்சி இருக்குதுன்னா 20 பேர் அங்கே வந்து நிற்பான். நான் என்ன சேர்த்துக்கங்கன்ட்டு வந்து நிற்பாங்க. வேலை தெரியணும்ல, பூத் ஏஜென்ட்டோட வேலை என்ன? வாக்காளர்ல செக் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் பூத் ஏஜென்ட்டாக நீங்கள் நியமிக்கப்பட்டாலே உங்கள் பூத்தில் 800 ஓட்டு. இந்த 800 ஓட்டை போய் நீங்கள் டெய்லி 2 பேரை பார்க்கணும். இதுக்கு யூனிட் ட்ரைனிங். இன்னொன்று, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே 2 கட்சி இருக்குல்ல, இவங்களுக்கு தூக்கத்துலேருந்து எழுப்பி கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா இது தொழில் அவங்களுக்கு இங்கே. இதனால தான் தேசியம். இப்போ விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அது விமர்சனங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குங்கும் போது அடுத்து என்ன செஞ்சா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு? அரசியலில் வெற்றி பெறதுக்கு A² + B² ஸ்ட்ரெயிட் ஃபார்முலாலாம் கிடையாது. யூ நீட் டு ஃப்ரீக்வெண்ட்லி அடாப்ட் யுவர் செல்ஃப். 60 கலைஞர் அரசு ஆட்சி அமைத்த போது, 65 அண்ணாதுரை ஆட்சி, 67 அண்ணாதுரை ஆட்சி அமைத்த போதோ, 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைத்த போதோ இருந்த சமுதாயம் இது அல்ல, இருந்த உலகமே இது அல்ல. இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மாறிட்டோம். இன்னும் ஏஐயோட அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தா 2 வருஷம் கழித்து உலகம் எப்படி இருக்குன்றது தெரியாது. இன்றைக்கி ஒரு 30 முதல் 45% வரை உள்ள வாக்குகளை டிஜிட்டல் மீடியா, டிஜிட்டல் பெனிட்ரேஷன் தீர்மானிக்குதுன்ற லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ எனக்கு விஜய் அரசியலுக்காக ஒதுக்குற இந்த நேரம் போதும்ன்ட்டு எனக்கு தோணல. விஜய் என்ன பண்ணியிருக்கணும்னா, இப்போ நடிச்சிட்டு இருக்க படம் மே மாதம் முடியும்னு சொன்னியப்பா, மே மாதம் முடிஞ்ச உடனே இந்த மேலேருந்து 26 மே வரைக்கும் விஜய் அரசியல் சுற்றணும். என்டி ராமராவ் கட்சி தொடங்கிய பிறகு ஒருங்கிணைந்த ஆந்திரா முழுக்க நடந்தார். தேவுடுன்னு நான் இங்கே நினைக்கிறேன். தேவுடு என்னென்னலாம் பண்ணுவார்னா, சினிமா பார்த்தானே ஓட்டு போடுறாங்க. சினிமாவில் இருந்து கிருஷ்ணலாம் இருந்திருப்பாரு. இது யார் என்டிஆர் தெரியுதா? கர்ணன் படத்தில் பாட்டு போடுவார்ல கட்சியில் வந்து, அதே வேஷத்தில் போவார் ஊர்வலத்தில். அதே இடத்துல கிருஷ்ணராக ஒரு படத்தில் நினச்சிக்கன்னா ப்ளூ கலர் பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு போவார். தட் கேவ் எ ஹியூஜ் ரீச். அப்புறம் பல வருடங்களுக்கு பிறகு, என்டிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு, இப்போதைய ஆந்திர முதல்வரின் தந்தையார் திரு ராஜசேகர் ரெட்டி காண்டக்டட் ஹியூஜ் பாத யாத்திரா அக்ராஸ் தி ஸ்டேட்.
அது மாதிரி விஜய் பண்ணணும். விஜய்க்கு இந்த சிக்கல் இருக்குது, மேலே விழுந்து புறாண்டிடுவாங்க. அதையும் சொல்லிடுறேன், இந்த விஜய் ஃபேன்ஸ் இருக்காங்களே கடிச்சிருவாங்க, எனக்கு கொஞ்சம் விஜய் கடிச்சு கொடுங்க எனக்கு கடிச்சுன்னு போயிடுவாங்க. அதையும் மீறி ஹி ஹேஸ் டு ரீச் அவுட் தி பீப்புள். எந்த இஷ்யூவாக இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் ஸ்டாண்டர்டு. நீங்கள் இப்போ 6 மாதமாக என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. யூ ஷூட் எனி கொஸ்டின்ஸ். யோசிக்கிறேன் நான், ஐயோ இந்த கொஸ்டின் எனக்கு கேட்காதீங்க அப்படின்னா நான் யோசிக்க மாட்டேன். இது என் கருத்து, எல்லாருக்கும் பிடிக்காமல் இருக்கலாம், இது என் கருத்து. உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக நான் கருத்து சொல்ல, எனக்கு எது சரின்னு போட்டு தான் நான் கருத்து சொல்கிறேன். இதை ஒரு பொலிட்டிஷியன் எல்லா நேரத்திலும் எடுக்க முடியலனாலும் பெரும்பாலும் இதை எடுக்க வேண்டும். அந்த ஏரியாவில் விஜய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறான்றதை பொறுத்து தான் 26 அவரோட தாக்கம் அமையும். ஆனால் நமக்கு வரக்கூடிய தகவல்கள் ஜனவரி 25 வரை படம் இருக்குது. அப்போது ஜனவரி பிப்ரவரி 25லேருந்து பிப்ரவரி 26 வரைக்கும் தான் டைம், கரெக்டாக 1 இயர். இந்த 1 இயர்க்குள்ளே ஹவு யூ பில்ட் யுவர் பார்ட்டி? விஜயோட ஃபோட்டோ போட்டு டிவி கேக்கு வாக்களிங்கள்ட்டு அத்தனை பேர் ஃபோனுக்கு அனுப்பிச்சுனா போட்டுருவாங்க ஓட்டு. சார் டிவிக்குங்கிற பேருக்கே ஒரு சிக்கல் இருக்குல்ல சார்? எல்லாம் வந்து சில்பி அயன்ட் அவுட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன அண்ணன் வேல்முருகன் போய் பேசினா முடிஞ்சிட போகுது. தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு அனுமதி தரமாட்டாங்க, பேரை மாத்தியே ஆகணும், நேத்து ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு சார். வேல்முருகனா முருகன் பண்ணலாம், அதை வேணால் மாற்றிட்டு டிவிகேன்றது டிஎன்விகே தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படின்ட்டு ஏதாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்மால் திங்ஸ், திங்ஸ் வில் பி அயன்ட் அவுட்டுன்ட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நேற்று நம்ம நிகழ்ச்சியாக கூட பேசினோமே, இக்கு இல்லை புள்ளி விட்டு போச்சு, கொம்பு போடலை, அதெல்லாம் ஸ்மால் திங்ஸ். அதனால் இது ஒரு பெரிய லெவலில் எடுபடாது. ஸோ ப்ரூவ் பண்ணி காட்டினா தான் ஜனங்க நம்புவாங்க. போயே அந்த பட்டனை அமுக்கும் போது அந்த வாக்காளனுங்க அவ்வளோ தனாவிட்டு இருக்கும். அதுதான் டெமோக்ரஸின்னு, புரியுதா? நான் 5 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இரு நான் மாற்றி போட்டேன், டொங்கின்னு போய் அமுத்திட்டு வரும். உனக்கு ஒரு சந்தோஷம், போட்டு வெளில வந்து மாற்றி சொல்லுவான், உங்களுக்கு தானே போட்டேன் அப்படின்னு. ரிசல்ட் வரும்போது அவனுக்கு பிடிக்காத கட்சி தோத்துருச்சுன்னா அந்த வாக்காளனுக்கு சந்தோஷம் இருப்பாருங்க, என்ன ஆட்டம் ஆடினானுங்க பாத்தியா அப்படின்னும். அதை கன்வின்ஸ் பண்ணி வின் பண்ணுறது இட்ஸ் நாட் ஈஸி. சினிமாவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். நான் விஜயோட கிராஃபை பார்த்துட்டு இருக்கேன். பூவே உனக்காக அப்புறம் தான் பிக்கப்னு நினைக்கிறேன் விஜய்க்கு, இல்லையா? அதுக்கப்புறம் அப்படியே ஆக்ஷன் படம்னு சொல்லிட்டு வந்துட்டு டாப் ஸ்டாராக அன்றைக்கி ஆயிட்டாரு. அதுபோல் இது எளிதல்ல சார். இப்போ கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. ஒருவேளை கூட்டணி வச்சா 2026 வாய்ப்பு இருக்கா சார்? 100% கூட்டணி வைக்கிறாருமா, எழுதி வச்சுக்க. வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு திமுக கூட சொல்ல, மற்ற சார்பு கட்சிகளோட பிஜேபி இப்போ கூட்டணி வைக்குதா இந்த எலெக்ஷனுக்கு? வைக்குதா பிஜேபி? 24 எலெக்ஷன்லமா பிஜேபி கூட்டணி வைக்கிறாங்களா? பிஜேபி கூட யார் யார் சேர்றா? இன்னும் சரியான அனௌன்ஸ்மெண்ட் இன்னும் வரல. யார் சேர்ந்தா யார் யார் சேருவா? தேமுதிக, ஐஜிகே எவ்வளோ பெரிய கட்சி தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது எவ்வளோ பெரிய கட்சின்னு. அது போன்ற கட்சிகளை கூட்டணி நிச்சயம் வைப்பார். இன்னொன்று பீப்புள் வில் பி வில்லிங். சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு, அவங்ககிட்ட கூட சேர்ந்துட்டு இது பண்ணுவாங்க. அது மாதிரி கூட்டணி நிச்சயம் பாசம். சரி, இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து எதுவுமே எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சூழ்நிலை இருந்தாலும் இப்போ இருக்க காலம் வந்து ஒரு சமூக வலைதளம் காலம் தான். எல்லாம் வந்து நல்லா பீக்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி. விஜய் ஏன் எல்லாத்துக்கும் நேர்லேயே வரணும்? இப்போ ஒரு அறிக்கையில் வந்து சோஷியல் மீடியாவில் போட்டாலே அதுக்கான ரீச் வந்து அதிகமாக இருக்கும், அது பெரிய பூம் ஆகும்ல. ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சிருக்காரு, கரெக்டான கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்காரு, கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது இந்த சமூக வலைதளம் வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2014 ஆகட்டும், 2019 ஆகட்டும், இந்த 2 தேர்தல்லையும் டிஜிட்டல் மீடியாவை பிஜேபி பயன்படுத்தினது போல எந்த கட்சியும் பயன்படுத்தலை. ஆனால் அந்த டிஜிட்டல் கேம்பெயின் தான் பிஜேபிக்கு வெற்றி பெற்று தந்ததா என்றால் 100% இல்லை. டிஜிட்டல் கேம்பெயின் உதவும். மோடி முகத்தை கொண்டு போய் நம்ம உள்ளங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு டிஜிட்டல் கேம்பெயின் உதவும். ஆனால் மோடி முகத்தை பார்த்துக்கிட்டே சரி மோடிக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கிற என்ன, வீட்டில் இருந்து எழுப்பி பூத்துக்கு கொண்டு போகிற வேலையை மனிதர்கள் தான் செய்ய வேண்டும். இங்கே என்னோட ஒப்பீனியனை டில்ட் பண்ணுறதுக்கு இது உதவும். ஆனால் நான் போய் இன்னைக்கு வந்து அவருக்கு போட்டே தீருவேன் ஓட்டு, அவரை ஜெயிக்க வச்சு ஆகணுன்ற டிரைவு தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். அதுக்கு யூ நீட் அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், யூ நீட் அ பார்ட்டி.
பிஜேபி 14 அண்ட் 19 ரெண்டுலேயும் ஒரு புறம் டிஜிட்டல் கேம்பெயின், இன்னொரு புறம் அவர்களின் ஆயிரக்கணக்கான ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள். ஒரு ஆர்எஸ்எஸ் கேடர் பிரச்சாரக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அந்த ஆர்எஸ்எஸ் பிரச்சாரத்துக்கு ஒரு 900 ஓட்டு இல்லை 1200 ஓட்டு அண்ட் ஒரு ஏரியா பிரித்து கொடுத்துருவாங்க. ஒரு வருஷம் அந்த பிரச்சாரக்கு வேலை செய்யணும். அந்த 900 ஓட்டில் பேரை கேட்டேன்னா, சார் அந்த தெருவில் இவர் இருக்கார் சார், அந்த தெருவில் சார் முஸ்லீம் சார் போட மாட்டாங்க சார், நமக்கு இப்படி தெரியணும். அதுதான் வெற்றியை தேடி தந்தது. அண்டு நார்த் இந்தியாவில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் எலெக்ஷன் டியூட்டி பார்த்த ஆஃபீஸர்ஸ் கூடலாம் நான் பேசியிருக்கேன். காலைல வந்து போலிங் அன்றைக்கி உட்காந்தாங்க, கவுண்டிங் அன்றைக்கோ போலிங் அன்றைக்கோ காலைல உட்காந்தாங்கன்னா அவங்க கேண்டிடேட் ஜெயிச்சா கூட வேட்பாளர்கிட்ட சர்டிஃபிகேட்டை கொடுத்து வேட்பாளர் ஃபோட்டோ எடுக்கிற வரைக்கும் அந்த ஏஜென்ட் நவர மாட்டான் பூத்தை விட்டு. விஜயோட ஃபேன்ஸாக இருக்கக்கூடிய இந்த சின்ன பசங்களை நீங்கள் அப்படி உட்கார வைக்க முடியுமா? புரியுதா? அதுக்கு யூ நீட் டெடிகேட்டட் காடர்ஸ். அந்த டெடிகேட்டட் காடர்ஸ் ஆஃப் ஃபேன்ஸை மாற்றுறதுல தான் விஜயோட வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கிறது. அது எளிதல்ல. அதே விஜய் செய்கிறாரா இல்லையான்றதை நாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஒரு சினிமா கேள்வி ஒன்று. இப்போ கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு வெங்கட் பிரபு. அடுத்து கடைசி படம் வந்து யார் இயக்க போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது உங்களுக்கு பிடித்த இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களுடைய பேர் அடிப்படுது. இவர் இயக்குனா நல்லா இருக்கும், இவர் தான் பண்ண போறாருன்னு 50% வந்துட்டே இருக்கு தகவல். இந்த காம்போ சேர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கா இதில்? விஜய் இது வரைக்கும் அப்போ சொன்ன ஒரு சில படங்களை தவிர நினைவில் நிற்கும் வகையிலான எந்த படங்களையும் விஜய் நடிக்கவில்லை. நீங்கள் சொன்ன துப்பாக்கிலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வேறு எந்த படமும் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல. தற்காலிகமாக விஜயோட அந்த அடுத்த படம் கடைசி படம்னு நம்ம ஒரு இதுக்கு அக்ரிமெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டாலும் கூட அது விஜயோட கெரியர் பெஸ்ட்டாக இருக்கணும். அந்த படம் வசூலில் வந்து இது அவதாரையே முறியடிக்கக்கூடிய படமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் காலாகாலத்துக்கும் பேசப்பட வேண்டிய படமாக அந்த விஜயோட படம் அமைவது விஜய்க்கும் நல்லது, எல்லாருக்கும் பார்க்கறதுக்கும் ப்ளசண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் எனது அன்பு நண்பர் வெற்றிமாறன் அவர்கள் விஜயை இயக்கினால் அப்படிப்பட்ட படைப்பை வெற்றிமாறனால் தர முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் ரஜினிக்கே கதை பண்ணவர். ரஜினியோட இன்றைய ரஜினிக்கே வெற்றிமாறன் கதை பண்ணி சின்ன ஹீரோயின்ஸ் இல்லைன்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டார் என்று கேள்விப்படுகிறேன். அவர் வந்து விஜய்க்கு பண்ணார்னா அண்ட் அப்படி விஜய் வெற்றிமாறன் படத்தில் ஒப்புக்கொண்டால் அது வெற்றிமாறனின் படமாக இருக்க வேண்டும். அதுதான் விஜய்க்கும் நல்லது. திருப்பி விஜய் படம் வந்துச்சுன்னா இட் வில் பி இன்னொரு லியோ. அதுக்கு வெற்றிமாறன் உடன்பட மாட்டார்ன்றது எனக்கு நன்றாக தெரியும். அந்த காம்போ ஒர்க் பண்ணிச்சுன்னா அது ரிமார்க்கபிளாக இருக்கும். ஒரே அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, புதுப்பேட்டை படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 நாள்லேயே நான் போய் இதுக்குள்ள போய் இப்போ சங்க தேட்டரை தான் பார்த்தேன். நான் கூட்டமே இல்லை, ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஹிந்துவில் ரிவ்யூ வந்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆஹா ஓஹோன்னு எழுதியிருந்தாங்க அந்த படத்தை. தியேட்டருக்கு போய் பார்க்குறேன், கூட்டமே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். 15 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் ஆகி. இன்றைக்கும் பேசப்படுறதுல தனுஷோட கெரியர் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான். அந்த புதுப்பேட்டை கிளாஸ் அப்படி ஒரு படத்தை விஜய் பண்ணிட்டு போவோம். அது மாதிரி ஒரு படம் விஜயோட மொத்த கெரியர்லையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இருக்காம அந்த மாதிரி ஒரு படம்? பல லியோக்கள் இருக்கின்றன, பல சுறாக்கள் இருக்கின்றன. விஜய் ஃபேன்ஸ்லயே நிறைய பேருக்கு சுறா பிடிக்காது சார். சார் நீங்க நெகட்டிவ் படம் மட்டும் ஏன் பாக்குறீங்க? பாசிட்டிவ் சரி, நிறைய பாசிட்டிவா படங்கள் சொல்லு, இருக்கு. 1-2 படத்தை சொல்லு. கில்லி படம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன். இருக்கு. நம்ம என்டர்டைன்மெண்டா பார்த்து ஒரு கில்லி ஒரு ஒரிஜினல் நல்ல அது படம். தெலுங்குல இருந்து வந்தது. ஒக்கடு தானே அது? எப்படி வந்து அவரோட படம். பெஸ்டா இருக்குல்ல, நீங்க ஏன் நான் நெகட்டிவ் மட்டும் பாக்குறீங்க? நான் சொல்றது ஒரிஜினல். ஒக்கடுவும் பார்த்தா ஒரு சாதாரண சரியா சொல்லணும்னா சரியான தெலுங்கு மசாலா படமா அது. போக்கிரி அதுவும் ரீமேக் இல்லையா? நான் சொல்றது புதுப்பேட்டையெல்லாம் கல்ட் கிளாசிக். இப்பவும் பார்க்கலாம், ஸ்க்ரீன் பிளே சலிக்காம இருக்கும். அது மாதிரி நான் சொல்றேன். புரியுதா? ரஜினி கூட ஹி ஹேஸ் முள்ளு மலரும். மசாலா படமா இருந்தா கூட பாட்சலாம் லியோ அப்படிதானே சொன்னாங்க, ஆனா எடுப்பிடல. வேண்டாம்ப்பா. லியோ பத்தி பேசி சார் இந்த ரஜினியே சொல்லியிருந்தாரு, இது ஒரு வெற்றிமாறன் சொன்ன கதையில வந்து நிறைய அரசியல் இருக்கு, வேணாம் அப்படின்னு தவிர்த்துட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு.
அதே கதையை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி விஜய் பண்ணா அந்த அரசியல் கதையில நடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்களா? வெற்றிமாறன் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு செய்திருந்த கதை ம். ரஜினியின் வயதுக்கேற்ற கதை. புரியுதுங்களா? அதனால அதே மாதிரி ஒரு கதையை தான் விஜய்க்கு பண்ணுவாருலாம் இல்லை. விஜயோட ஏஜ், விஜயோட பிசிக்கு, இல்ல ஒரு அரசியல் ஜேனர்ல பண்ணுவாங்களா அப்படின்னு? பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும், பிக் பேங்காக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் படம் இல்லை. அதை பண்ணிட்டு அதோட அரசியலுக்கு இறங்கினா அந்த படம் ஹெல்ப் பண்ணும் ஒரு வகையில். அதுக்கு வெற்றிமாறன் இஸ் அ ஃபேபுலஸ் சாய்ஸ். விஜயகாந்துக்கு எஸ்ஏ சந்திரசேகர் ஆரம்பித்து எவ்வளோ பேர் இந்த டைலாக்லாம் எழுதி அவர் அந்த ஸ்டேச்சருக்கு உயர்த்தினதில் ரொம்ப முக்கியம் அவருடைய இயக்குநர்களுக்கு இருக்கிறது. இந்த இது கேப்டன் பிரபாகரன் தானே விஜயகாந்தோட சூப்பர் ஹிட் படம். அதுலேயே பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அரசியல் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற மாதிரி கோர்ட்டில் பேசிட்டு இருப்பா தெரியுமா? அது மாதிரிலாம் பேசிங்கன்னா ஜட்ஜுக்கெலாம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். இவ்வளோ லெங்க்த்தாக பேசுகிறப்போ போதும். அது மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நிச்சயமாக வெற்றிமாறன் அவர்கள் இயக்கத்தில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அரசியல் இருக்கும். அஃப்கோர்ஸ் விஜய் அரசியலுக்கு வர்றாரு, அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கன்னா வெற்றி பண்ணி தர போகிறாரு, அவ்வளோதானே. நல்லா இருக்கும், அந்த காம்போ நல்லா இருக்கும்னு தோணுது. ஓகே. ஸோ ஃபைனல் செக்ஷனுக்கு வந்துட்டோம் சார். ஒரே ஒரு கேள்வி தான். இது வந்து ஒரு கண்மூடித்தனமான கேள்வின்னு கூட வச்சுக்கோங்க. அவர் முதல்ல நடித்த படம் நாளைய தீர்ப்பு அப்படின்னு. அது என்ன நினச்சி நடிச்சாங்கன்னு தெரியல. நாளைய தீர்ப்பு அது ரொம்ப பழைய படம் சார், ஃபர்ஸ்ட் படம். ஓகேங்களா? ஸோ அந்த தீர்ப்பு எதை நினைச்சு அந்த படம் பேர் வச்சாங்கன்னு தெரியல. இப்போ வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நாளைய தீர்ப்பா இருப்பாரா விஜய் அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்போ நான் ஒரு விஜய் ரசிகை. நீங்க சொல்லும்போது கூட சொன்னீங்க தெரியுது நீங்க பேசுறதுலயே அப்படின்னு. நான் கண்மூடித்தனமா டிவிகேக்கு ஓட் போடுவேன் அப்படின்னு சொல்றேன். நீங்க வந்து அரசியல் எல்லாமே தெரிஞ்சவர். இப்போ நீங்க புது அதாவது இளம் தலைமுறையை வந்து பாராட்டக்கூடியவர். எங்ககிட்ட கூட சொல்வீங்க நீங்க அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்வீங்க. புதுசா ஒரு ஆள் வரும்பொழுது இவர் ஓரளவுக்கு இருக்காரு, ஐ மீன் அந்த அரசியல் நாலேஜோட இருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. உங்களை மாதிரி ஒரு ஆளுக்கு தோணுதா? நீங்க ஓட் போடுவீங்களா? இந்த மாதிரி ஒரு மனுஷன் வரதை நீங்க அங்கீகரிப்பீங்க? நிச்சயமாக அங்கீகரிக்க மாட்டேன். அங்கீகரிக்க மாட்டேன். ஏன்? என்ன ரீசன்னா, நான் இந்த திரையில் தோன்றும் பிம்பங்களை நான் எப்போதும் நம்புவதில்லை. அண்ட் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு கட்சி நடத்த வேண்டும் என்றால் அதற்கு பின்னால் எவ்வளவு சமரசங்கள் செய்ய வேண்டி இருக்கும்ன்றதும் எனக்கு தெரியும். நீங்கள் விஜயை மட்டும் பார்க்குறீங்க. நான் விஜய் அரசியலுக்கு வரும்போது அவரை சுற்றி என்னென்ன நடக்குதுன்றதை நான் பார்க்குறேன். விஜய் உடன் இருப்பவர்கள், விஜயை இயக்குபவர்கள், அண்டு விஜய் கட்சியின் நிர்வாகிகள், இது எல்லாத்தையும் சேர்த்து அண்ட் விஜய் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், முக்கிய விவகாரங்களில் விஜய் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள், இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் ஒரு முடிவு எடுப்பேன். அதனால் புதுசாக யார் வேணாலும் வரட்டும், நீங்கள் டிசைனாக நல்லா காஸ்டியூம்லாம் போட்டுக்கிட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் ட்ரை பண்ணுவீங்க. அந்த காஸ்டியூம் ஆட்சி நடத்த உதவாதுன்றதுல நான் தெளிவாக இருக்கேன். ஓகே. இது ஒரு டிப்பா கூட கேட்குறேன். இப்போ நாங்க ஒரு இளம் தலைமுறைகள். எனக்கு அரசியலை பத்தி தெரியுமான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஒரு மேலோட்டமா தெரியும். இவங்க இருக்கார், இவர் கட்சி, இவர் ஏடிஎம்கே, டிஎம்கே அவ்வளோதான் எனக்கு தெரியும். எங்கள மாதிரி ஒரு தலைமுறைகள் நாங்க எப்படி சூஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படிங்க உங்க ஒப்பீனியனாவே எங்களுக்கு சொல்லுங்க. எப்படி நாங்க சூஸ் பண்ணணும்? ஓகே, இவர் வந்து எங்களுக்கு கரெக்டா வருவாரு. நீங்க இப்படித்தான் உங்களுடைய நாலேஜ் இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? அதோட முடிச்சுக்கலாம். விஜய் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்து விட்டார். இளைஞர்களை மட்டுமல்லாமல் தமிழகத்தை பாதிக்கும் முக்கிய விவகாரங்களில் விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்னன்றதை வச்சு தான் நீங்கள் முடிவுக்கு வரணும். நல்ல இண்டஸ்ட்ரியில் ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மேக்கப் போட்டுக்கிட்டு பலன்னு வந்து நிற்கிறான்றதுக்காக ஓட்டு போடுறத நீங்கள் தவிர்க்க வேண்டும். அதை பின்பற்றக்கூடாது. ஓகேங்களா? எப்பவும் ஒரு விஷயத்த நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. ஒருத்தர் அருமையாக கதை எழுதுறாரு, அவர் கதை மட்டும்தான் நல்லா எழுதுவார். அருமையாக கதை எழுதுறாரு, அவர் இந்த மாவட்டத்துக்கு கலெக்டர் ஆகலான்னு பார்த்தா சுத்தமாக இருக்கும். அவர் அருமையாக வந்து பாட்டு பாடுறாரு, இசையிலேயே வந்து வெள்ளச்சாமி மாதிரி நைட்டு 9 மணிக்கு எல்லாரையும் தூங்கி வச்சுருவார் அப்படின்னு சொன்னோன்னா அவர் பாட்டு பாடி தூங்க வைப்பார். ஆட்சி நடத்துவாரானா இல்லை. ஓகேவா? அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ஒரு அரசு நிர்வாகத்தை
கையாளக்கூடிய பொறுமை மற்றும் அனுபவம் நிர்வாகம் கூட பின்னாடி ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நீங்கள் கற்றுக்கலாம். இஷ்யூஸை எப்படி அணுகிறாருன்றது தான் ஒரு நல்ல தலைவனை அடையாளம் காட்டும். புரியுதுங்களா? ஒரு மேஜர் இஷ்யூ நடக்குது, அதில் அவர் என்ன எடுக்கிறாரு, அதற்கு பிறகு கட்சி எப்படி நடத்துறது, கட்சி நிர்வாகிகளை எப்படி நடத்தி செல்கிறார், ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி என்ன, இஷ்யூவில் எல்லாத்தையும் விட இஷ்யூவில் எடுக்கிற ஸ்டாண்ட் என்ன, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் வாக்களிக்கணும். ஒரு விஷயம் நல்லா மறந்துடாதீங்க. நீங்கள் உங்களை போன்ற, குறிப்பாக ஐஸ்வர்யா, உங்களை போன்ற இளைய தலைமுறையினர் மறக்கக்கூடாத ஒரு விஷயம், ஒரு முறை வாக்களித்தால் அடுத்த வாய்ப்பு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கழித்துத்தான் நமக்கு கிடைக்கும். அதனால் எந்த கவர்ச்சியை நம்பி வாக்களிக்கக்கூடாது. நீங்கள் இப்போ என் வயசுக்கு வந்துட்டீங்கன்னா யூ வில் திங்க் பெட்டர், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் 18, 19 போய் 2 வாட்டி 3 வாட்டிலாம் போய் படத்தை சினிமாவில் பார்க்குறது இல்லையா, அது அந்த வயதுக்கே உரிய பக்குவம். அதை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறதோடு நிறுத்திடணும். ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிக மிக கவனமாக நீங்களே அனலைஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் நான். இப்போ உதாரணத்துக்கு நீ பார்த்துட்டு இருக்கிறோமா, 6 மாதமாக நம்ம எவ்வளோ அரசியல் விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறோம். இது மாதிரி நீங்கள் தேடி போய் படியுங்கள். 4 பேர் இருக்காங்க, இந்த 4 பேரில் இவர் இதை பண்ணியிருக்காரு, இவர் இதை பண்ணலை, இவர் சினிமாவில் இப்போ தான் வந்திருக்காரு, இவர் சினிமாலேருந்து வந்திருக்காரு, இப்படிலாம் பார்த்துட்டு இதில் யார் பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணணும். ஸோ அதற்கு உங்களுக்கான வாய்ப்பு மற்றும் சந்தர்ப்பம் எதுன்னா 26 வரைக்கும் விஜய் அரசியல் என்ன பண்ணுறான்றது பார்க்குறது. கரெக்டாக? இன்னைக்கு நாளைக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு யோசிக்க டைம் இருக்காது. ஏங்க அவர் ஆக்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேக்கப் கலைக்காமல் வந்துட்டாருங்க, பேக்கப்னு சொன்ன உடனே நேரம் இங்கே வந்துட்டார் தேர்தலுக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இப்போ யூ ஹேவ் டைம், 2 இயர்ஸ் இருக்குது. நான் விஜய் வந்து ஜனவரி 25 வரைக்கும் படம் நடிச்சிட்டு இருக்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சி ரிஜிஸ்டர் பண்ணிட்டல, ஃப்ரம் டுடே யுவர் பொலிட்டிஷியன். 2 வருஷம் என்ன பண்ணுறாருன்னு பாருங்கள். 2 வருஷம் கழித்து மேபி இதே கம்பெனியில் வேலையில் இருப்பியா, இருந்தேன்னா அன்று பேசுவோம். ஜனவரி 26ன்னு வைத்துக்கொள்ளலாமே, அப்போது பேசுவோம். சார் இந்த 2 வருஷம் நான் வந்து விஜயோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ், அவரோட நிலைப்பாடுகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஐ எம் கன்வின்ஸ்ட் ஹீல் பி அ குட் லீடர் டு லீடு தமிழ்நாடு அப்படின்னு நீ சொன்னா தட்ஸ் அ குட் டிஷ். பட் இந்த நிகழ்ச்சி தொடக்கத்தில் நீ சொன்னது தெரியுமா, சார் எனக்கு பிடிக்கும் சார், நான் போடுவேன் சார், தட்ஸ் ராங். ஓகேவா? உங்களுக்கு ஏன் ராஜீவ் காந்தி 18 வயது ஆனவர்களும் வாக்களிக்கலான்னு முடிவெடுத்தாருன்னா, இளம் தலைமுறையின அரசியலுக்கு உள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றதுக்கான. பட் 18ல் யூ வில் நாட் ஹாவ் த குட் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. அப்போது அதை எப்படி வளர்த்து கொள்வது என்றால் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும். ஸோ நான் சொன்ன மாதிரி 2 வருஷம் நான் பார்த்துட்டேன், நல்லா பண்ணியிருக்காரு பாருங்கள். அந்த இஷ்யூவில் எப்படி ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு பாருங்கள். பாருங்கள், அந்த ஒரு இஷ்யூவில் மக்களுக்கு பிரச்சனை நேராக பாருங்கள், அவர் போயிட்டாரு பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே, சார் நல்லா பண்ணுறாரு சார், ஐ எம் கன்வின்ஸ்ட் தட் ஷுட் பி தி சாய்ஸ் அண்ட் தட் ஷுட் பி தி ரைட் அப்ரோச் டு மேக் தி சாய்ஸ். சினிமாவில் ஸ்க்ரீனில் ஃபைட்டை பார்த்துட்டுலாம் முடிவெடுக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். சரியா? 2 வருஷம் கழிச்சு மகளிர் அணியில் சேர்ந்திருப்பாங்க. இப்போ ஓட்டு சேகரிச்சுட்டு. ஓகே சார், இந்த எபிசோட் வந்து முடிச்சுக்கலாம். ஒரு சிறப்பான அரட்டை விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை குறித்து எங்களுக்கு புரியும் வகையிலும் ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய பதில். புரிஞ்சா சந்தோஷமா. நிச்சயமா, நன்றி. சரி, ஓகே சார், இந்த அரட்டையில இருந்து நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் சிறப்பான ஒரு அரட்டையில வந்து சந்திப்போம். கண்டிப்பா. நன்றி நன்றி சார். சார். தேங்க்யூ.